எஜுகேஷன் மாஸ்டரி. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது யுஜிசி நெட் பேப்பர் 1 யூனிட் 9 பீப்பிள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்டோட கம்ப்ளீட் யூனிட் இப்ப பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் ரிவிஷன். ஸோ இந்த கம்ப்ளீட் யூனிட்ட எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்றேன். இது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதுக்கு நடுவுல நெறைய பிஒய்க்யூஸ்லாமும் இருக்கு. அதெல்லாமும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ யூனிட் 9 பீப்பிள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். எதுக்கு ஒரு நோட், ஒரு பென் வச்சுக்கோங்க. எந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மத்தது எதெல்லாம் கவர் பண்ணலையோ அதெல்லாம் கவர் பண்ணுங்க. ஏன்னா, இது நல்ல ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு யூனிட். நமக்கு பீப்பிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? வாங்க. என்னென்ன டாபிக்ஸ்லாம் இதுல நம்ம கவர் பண்ணணும்? சரியா? டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட், இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு 2 இருக்கு. ஓகே. அது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு அடிக்கடி ஷிஃப்ட்ஸ்ல கேட்கறாங்க. அப்புறம் ஹியூமன் அண்ட் என்வாயன்மெண்ட் இன்டராக்ஷன்ஸ், ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் இம்பாக்ட்ஸ். இந்த ஆந்த்ரோபோஜெனிக்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம பீப்பிள் எதெல்லாம் பண்றோம் பொல்யூஷனுக்கு, அதெல்லாம் தான். அந்த ஆக்டிவிட்டீஸ் அது என்னெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது நமக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், அந்த பொல்யூஷன்ஸ் பத்தி, பயோமெடிக்கல், அசாடஸ், எலக்ட்ரானிக் வேஸ்ட், இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கணும். நம்ம இது எல்லாமே இப்ப கவர் பண்ண போறோம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மையாவே இந்த யூனிட்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படி நம்ம இதுல அப்ரோச் பண்ணணும் இந்த யூனிட்ங்கிற ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச்ல நமக்கு அந்த புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. அத பத்தி பார்க்க போறோம். இம்பாக்ட்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஓகே. நெக்ஸ்ட் ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் ரிசோர்சஸ் இருக்கு. அப்புறம் நேச்சுரல் அசாட்ஸ், டிசாஸ்டர்ஸ், மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அப்புறம் என்வாயன்மெண்டல் ஆக்ட்ஸ், சம்மிட்ஸ் பத்தி இருக்கு. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லேக்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ், அப்புறம் வாட்டர், கிரீன் வாட், இது இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் சப் டாபிக்கா இப்ப கேக்குறாங்க. வாட்டர் பத்தி, ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன, அத மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி அதுல என்ன டர்பிடிட்டினா என்ன, இந்த வாட்டர், அதெல்லாம் தான் இருக்கு. நம்ம இப்ப பார்க்கலாம் எல்லாமே. சோ வாட்டர் ரிலேட்டட் திங்ஸ் எது வேணா கேட்பாங்க. அப்புறம் இந்த கிரீன் ஹைட்ரஜன்னா என்ன? அன்லெட்டட் பெட்ரோல்னு இப்ப சொல்றோம். அது அது அப்படின்னா என்ன? அப்புறம் சிஎன்ஜி. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் இப்ப யூஸ் பண்றோம்ல. எதெல்லாம் வந்து என்வாயன்மென்ட்ட புரொடெக்ட் பண்ண இப்போ புதுசா வந்த விஷயம்லாம் கூட இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் கேட்பாங்க. ஓகே. யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு அதுலருந்து தான் கொஸ்டின் வரும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. 60% கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருந்து வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் வரும். அதுதான் பேப்பர் 1. ஓகேவா? இது உண்மையாலுமே உங்க நாலேட்ஜ் செக் பண்றதா இருக்கும். எல்லா பெர்ஸ்பெக்டிவும், இந்த 10 யூனிட்டும் எல்லா பெர்ஸ்பெக்டிவையும் கவர் பண்ணியிருக்கோம். சோ, நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க, இது ரிலேட்டடா ஏதோ இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, என்வாயன்மென்ட்னா இதையும் கொஞ்சம் அந்த இயரோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு நோட்ஸ் பண்றீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம். இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்றது. இந்த மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2000ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? யுஎன். ஓகேவா? யுஎன் என்னன்னா 189 யுஎன் மெம்பர் கண்ட்ரீஸ் இருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இது எம்டிஜி. இது வந்து 2015 வரைக்கும் ஒரு கோல் செட் பண்றாங்க. ஓகே. இதுல வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா, இந்த மாதிரி 8 ஸ்பெசிபிக் கோல்ஸ் இருக்கு. 18 டார்கெட், 48 இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? சேர்ந்து ஒரு 8 கோல் செட் பண்றாங்க. எதுக்காகன்னா, ஒரு என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்குமே அவங்க பண்றாங்க. மொத்தம் 8 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க எம்டிஜில. சோ எதெல்லாம்னா இதெல்லாம் தான். எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், அச்சீவ் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன், ப்ரமோட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் எம்பவர் விமென், ரெடியூஸ் சைல்ட் மார்டாலிட்டி. ஈஸியா நினைச்சுக்காதீங்க. இதுல எது வேணா கேட்பாங்க. சம்டைம்ஸ் எது எம்டிஜி 3ன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன வேர்ட் மாரி ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த், காம்பேட், கம்மி பண்றது. ஹெச்ஐவி, எய்ட்ஸ், மலேரியா அண்ட் அதர் டிசீசஸ். அப்புறம் என்ஷூர் என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, டெவலப் எ குளோபல் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? சோ இதெல்லாம் யுஜிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் எ மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல் கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா கண்டிப்பா எதெல்லாம் கோல்ன்றது நமக்கு ஐடியா இருக்கும். ஓகே. இதுல வந்து இதெல்லாம் கோல். பட் இது வந்து கிடையாது. என்ஷூர் ஹெல்தி லைஃப்ஸ்ன்னு அவங்க எதுவும் சொல்லல. சோ அதனால எம்டிஜியை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா 2015.
எம்டிஜி எப்ப ஆரம்பிச்சது 2000ல இருந்து 2015 வரைக்கும் இருந்துச்சு. இது 2015ல இவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கோல்ஸ் செட் பண்றாங்க. அதுல 8 கோல்ஸ் இருந்ததுனால, இதுல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி 17 குளோபல் கோல்ஸ் மாத்துறாங்க. இது எப்ப வரைக்கும்னா 2030 வரைக்கும் கோல் செட் பண்றாங்க. ஓகேவா? இதுல எத்தன டார்கெட்ஸ் இருக்குன்னா, 169 டார்கெட்ஸ் இருக்கு. 232 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. இந்த கோல் வந்து நம்ம இப்படி பண்ணலாம்னு ஒரு இண்டிகேட் பண்றோம்ல, அதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ். டார்கெட்ஸ்ல செட் பண்றது. ஒவ்வொரு கோலுக்கு கீழ சில டார்கெட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம இத பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது டார்கெட்ஸ். 232 இண்டிகேட்டர்ஸ்னா இப்படிலாம் பண்ணலாம். அந்த மாரி இருக்கிறதுல இண்டிகேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி நம்ம சொல்லுவோம் இந்த எஸ்டிஜின்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட் த 2030 எஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் அப்படி சொல்லுவோம். ஓகே. கண்டிப்பா இந்த எம்டிஜி, எஸ்டிஜி ஓகே. இது நம்ம ஷார்ட்டா எம்டிஜி, எஸ்டிஜி சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. லைட்டா எடுத்துக்காதீங்க. இதுல இருந்து எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. சோ இதுல மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எதனா ஷார்ட்டா படிச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா எனக்கே தெரியும். இப்ப எஸ்டிஜி 4 என்னன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. குவாலிட்டி எஜுகேஷன் பத்தி பேசுறது. ஓகே. இது ஃபர்ஸ்ட் வந்து நோ பாவர்ட்டி. செகண்ட் வந்து ஜீரோ ஹங்கர். தேர்ட் வந்து குட் ஹெல்த். ஓகே. ஃபோர்த் குட் எஜுகேஷன். ஃபிஃப்த் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. சிக்ஸ்த் கிளீன் வாட்டர். 6 வந்து கிளீன் வாட்டர் பத்தி பேசுறாங்க. 7 வந்து அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி பத்தி பேசுறது. 8 வந்து எஃபிஷியன்ட் ஒர்க் பத்தி பேசுறது. 9th இண்டஸ்ட்ரி பத்தி. 10th வந்து ரெக்வயர்ட் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கிறதுல அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்றது. 11th வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி சொல்றாங்க. 12th ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அந்த எனர்ஜி கன்சம்ஷன் ப்ராப்பரா பண்ணுன்றாங்க. 13 வந்து கிளைமேட் சேஞ்ச். 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர். அதெல்லாமும் சேவ் பண்ணணும். இல்லையா? அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸையும் புரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் லைஃப் ஆன் லேண்ட். ஸோ லைஃப்ன்னு வர்றதெல்லாம் 14ல ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எழுதி கண்டிப்பா இத கனெக்ட் பண்றது முக்கியம். நெக்ஸ்ட் 16 வந்து பிளேஸ் ஜஸ்டிஸ். கடைசியா அந்த லா போயிடுறோம். 17 வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். வேர்ல்டு வைடா அது. ஓகேவா? ஸோ இந்த 17 கோல் ரொம்ப முக்கியம். 2030 வரைக்கும் இத செட் பண்றாங்க. ஓகேவா? இதுல இன்னும் எதெல்லாம் கேட்பாங்கன்னா, எது எஸ்டிஜி 2, எஸ்டிஜி 3 அந்த மாரியும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மாரி பெர்சன்டேஜ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. இப்ப குவாலிட்டி எஜுகேஷன் எடுக்குறாங்கன்னா, அதுல என்ன சொல்றாங்க? அச்சீவ் 100% லிட்ரசி. அந்த மாதிரி சில புக்ல இது ரேஷியோவா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? எப்படியோ அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் என்னென்ன எஸ்டிஜி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இதே மாரி 17 கோல்ஸும் படிச்சுக்கோங்க. இது பிஒய்க்யூல வந்தது. There has to be an integrated approach to achieve the targets of sustainable development goals. Reason வந்து many of the SDGs are interconnected in the light of the above sentence. Okay. Interconnected. கண்டிப்பா எல்லா SDG ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு ப்ராப்பரா இருந்தா இன்னொன்னு கொஞ்சம் ப்ராப்பர் பண்ண முடியும்ல. அததான் அங்க சொல்றது. ஓகே. சோ இந்த மாதிரி நடுவுல நிறைய எம்சிக்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் ஆர் ஃபார்மலி நோன் அஸ் என்னன்னு சொன்னோம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட் 2000 எஜெண்டான்னு சொன்னது. ஓகே. சோ இந்த எஸ்டிஜி, எம்டிஜி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இருக்கிறது என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே என்வாயன்மெண்ட் தான். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் என்வாயன்மெண்ட்ட பாதிக்குதுன்னு சொன்னா, டீஃபாரஸ்டேஷன் பாதிக்குது. டீஃபாரஸ்டேஷன் மரம் வெட்டுறதெல்லாம், பொல்யூஷன், அப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாமே என்ன ஆகுது? பாதிப்பு உண்டு பண்ணுது. ஈகோசிஸ்டம்னா என்ன? எல்லாமே லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம்க்கு தேவை. நம்மள சுத்தி இருக்கிற விஷயம். இல்லையா? இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ இன்டராக்டிங் வித் ஈச் அதர் அண்ட் தேர் பிசிக்கல் என்வாயன்மெண்ட் சச் அஸ் ஏர், வாட்டர், மினரல்ஸ் எல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம். ஓகே. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் எப்படி பிரியுதுன்னா, நேச்சுரல் ஈகோசிஸ்டம், மேன் மேட் ஈகோசிஸ்டம்னு பிரியுது. ஓகே. நேச்சுரல் ecosystem ஃபார்ம்டு நேச்சுரலி வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். நம்மளோட இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லை. ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ் அதெல்லாம். மேன்மேட் ecosystemsனா நம்ம உண்டு பண்றது. ஃபார்ம்ஸ், சிட்டிஸ் இதெல்லாம் நம்ம உண்டு பண்ணது. இது அடுத்தது நேச்சுரல் ecosystemல என்னெல்லாம் இருக்குன்னா, அக்வாட்டிக் ecosystem, டெரெஸ்ட்ரியல் ecosystem. அக்வாட்டிக்னாலே தண்ணி சம்பந்தமானது. ஸோ ஃபவுண்ட் இன் வாட்டர் பாடி, ஃபவுண்ட் ஆன் land. ஓகே. நெக்ஸ்ட் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னு சொன்னா லிவிங் திங்ஸ் எல்லாமே பயோட்டிக் தான். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்ங்கிறது நான் லிவிங் திங்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லிவிங் திங்ஸ்லயே நமக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் 3 இருக்கு. என்னடா இது சயின்ஸ் மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ நமக்கு இருக்கு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ஸ் அண்ட் ஆல்கே தட் மேக் தேர் ஓன் ஃபுட் தான் நம்ம ப்ரொடியூசர் சொல்லுவோம்.
இல்லையா? பிளான்ட்ஸ் எல்லாம் அவங்களே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்குதுல்ல ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல. அத நம்ம ப்ரொடியூசர் சொல்லுவோம். கன்சியூமர் என்ன சொல்லுவோமா, அந்த சாப்பிடுறது பிளான்ட்ஸ போய் சாப்பிடுறது கன்சியூமர்ன்னு சொல்லுவோம். இந்த டீகம்போசர்ஸ் என்ன அந்த டீகம்போசிங்க்கு உதவுறது. ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கி அதெல்லாம் என்ன பண்ணும் தட் பிரேக் டவுன் டெட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ரீசைக்கிள் நியூட்ரியன்ட்ஸ் இல்லையா? சோ இதெல்லாம் டீகம்போசர்ஸ். இதெல்லாம் பயோட்டிக் லிவிங் திங்ஸ்ன்னு அர்த்தம். ஏபயோட்டிக் நான் லிவிங் திங்ஸ்னா என்னன்னா இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட்ஸ் லைக் சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் சாயில். இது எல்லாமே ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். இது எல்லாம் சுத்தி நமக்கு நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் தானே இதெல்லாம். அதான் பயோட்டிக், ஏபயோட்டிக். அதே மாரி ப்ரொடியூசர்னா நமக்கு பிளான்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. கன்சியூமர்ஸ்ல சில டிவிஷன்ஸ் இருக்கு. கன்சியூமர்ஸ் யாருன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் பிளான்ட்ஸ சாப்பிடுறது இல்லையா? அந்த அனிமல்ஸ் எல்லாம். இந்த கன்சியூமர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? பிளான்ட்ஸ சாப்பிடுற அனிமல கன்சியூமர் சொல்றோம். இந்த கன்சியூமர்ல சில டிவிஷன்ஸ் என்னன்னா, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர் 3 சொல்றோம். பிரைமரி கன்சியூமர்ஸ் என்ன பண்ணும்? அந்த பிளான்ட்ஸ சாப்பிடுற அனிமல், ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பிரைமரி. செகண்டரி கன்சியூமர்ஸ் என்னன்னா, அந்த பிரைமரி கன்சியூமர சாப்பிடுறது. இல்லையா? அந்த கோட்ட சாப்பிடுறது. அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம செகண்டரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்றோம். டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் என்னன்னா, அதையும் மேல சாப்பிடுறது. ஏபெக்ஸ் predators that eat secondary consumers and are at the top of the food chain. நமக்கு ஒரு ஃபுட் செயின் இருக்கும். இதே மாதிரி பிளான்ட்ஸ வந்து ஒரு கன்சியூமர் சாப்பிடும். பிரைமரி கன்சியூமர், பிரைமரிய செகண்டரி சாப்பிடும். செகண்டரிய ஒரு அனிமல் சாப்பிடுதுல, அதுதான் அந்த ஃபுட் செயின்லயே மேல இருக்கிறது. ஏபெக்ஸ்ன்னு சொன்னாலே மேலன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் இது. இப்ப பிரைமரி கன்சியூமர் என்னன்னா கிராஸ் ஹாப்பர். ஓகே. அது கிராஸ சாப்பிடுறது. அப்புறம் செகண்டரி கன்சியூமர் என்ன பண்ணுது? ஃப்ராக், கார்னிவோர். அது வந்து கிராஸ் ஹாப்பர சாப்பிடுது. சோ அந்த ஸ்னேக் தான் ஏபெக்ஸ் பிரிடேட்டர். அது என்ன பண்ணுது? இந்த ஃப்ராக சாப்பிடுது. சோ அந்த ஒரு ஃபுட் செயின் அந்த மாரி இருக்கும். இதுதான் ஃபுட் செயின் சொல்றது. ஃபுட் வெப்ங்கிறது இது ஒரு இன்டர் கனெக்டடா இருக்கும். இந்த மாரி ஒரு லீனியரா போவாது. ஜஸ்ட் அது இப்டி இப்டி மாத்தி மாத்தி போறது இருக்கும்ல. அத மாரி சாப்பிடுறது. ஃபுட் வெப்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா, இந்த எனர்ஜி ஃப்ளோன்றது. இந்த எனர்ஜி ஃப்ளோனா என்னன்னா, இந்த மாரி இந்த கன்சியூமர் சாப்பிடும்போது அதுங்களோட எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கும்? அதோட எனர்ஜி எவ்ளோ எனர்ஜி ஒரு ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது பேர் தான் எனர்ஜி ஃப்ளோன்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியுமா? வெறும் 10% எனர்ஜி மட்டும் தான் நெக்ஸ்ட் லேயருக்கு அதுக்கு போகும். ரொம்ப கம்மி கம்மியா தான் போகும். ஓகேவா? சோ அதுதான் இங்க அவங்க குடுத்திருக்கிறது. இப்ப பிரைமரி புரொடியூசர் 100% இருந்தா, நெக்ஸ்ட் கன்சியூமருக்கு போம்போது இந்த 100ல இருந்து ஒரு 10% தான் போகும். திருப்பி செகண்டரிக்கு போம்போது இன்னும் ஒரு 10% கம்மியா 1% தான் போகும். அதுக்கப்புறம் இன்னும் 0.1% தான் போகும். அது மேல அந்த ஏபெக்ஸ் பிரெடேட்டர் போம்போது இன்னும் கம்மியாயிடும். ஆக்சுவலா இது ஒரு அப்படியே எதனா நீங்க அழிவுச்சு, ஏதோ அங்க டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா, டீகம்போசர்ஸ் திரும்பி சாயிலுக்கு வந்துரும். ஓகே. திரும்பி அந்த பிளான்ட்ஸ் எடுக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா போகும். அததான் எனர்ஜி பிரமிட் சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாரி டீகம்போசஸ் ரொம்ப முக்கியம் ஒரு எக்கோசிஸ்டம்க்கு. அடுத்தது பயோ அக்யூமுலேஷன் வேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கன்சியூமர்ஸ் சாப்பிடும்போது, அதுங்க எதனா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா, அதோட உடம்புலயே அந்த அக்யூமுலேட் ஆயிடும். அதுதான் பயோ அக்யூமுலேட் சொல்றது. ஓகேவா? அக்யூமுலேஷன். இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் என்னன்னா, ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயர் போம்போது, அந்த டாக்ஸிக் என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆயிடும். அது ரொம்ப முக்கியம். பயோ மேக்னிஃபிகேஷன். அந்த மேக்னிஃபையர் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? பின்னது பெருசா தெரியுதுல்ல, அதே மாதிரி தான் இங்க டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு லேயர்ல ஒண்ணு சாப்பிட்டுடுச்சுன்னா, அத சாப்பிடுறது. இப்ப பிரைமரி வந்து டாக்ஸிக் இருக்குன்னா, செகண்டரி அத சாப்பிடும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். பட் எனர்ஜி ஃப்ளோ என்ன ஆகும்? கம்மியாகும். பட் டாக்ஸிக் ஜாஸ்தியாவும் இது அடிக்கடி எம்சிக்யூல கேட்கிற ஒரு கொஸ்டின். இது பயோம்னாலும் அதே மாதிரி தான். லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா எங்க இருக்கும் நம்ம வெஜிடேஷன், அனிமல் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பயோம்ன்றோம். ஓகே. ஹாபிடேட்னா நம்ம வாழ்ற இடம். அந்த இடத்துல ஒரு ஹாபிடேட் அதுதான். நேச்சுரல் என்வாயன்மென்ட். பயோடைவர்சிட்டி. இது அது வெரைட்டி ஆஃப் லைஃப். இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட். நம்மள சுத்தி டைவர்சிட்டி. அதே மாதிரி இது நெறைய கேட்கறாங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அப்படின்னா என்னன்னா, ரீஜியன்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி தட் ஆர் அண்டர் த்ரெட் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். சில இடத்துல வந்து நெறைய ஹியூமன் ஆக்டிவிட்டி, ட்ரீஸ் கட் பண்றது, அது மாரி நடக்கிற இடத்த தான் என்ன சொல்றோம்? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஓகே. இதுல வந்து இன் சித்து கன்சர்வேஷன், எக்ஸ் சித்து கன்சர்வேஷன் ஒண்ணு சொல்லுவோம். இன் சித்துனா என்னன்னா, புரொடெக்டிங் ஸ்பீஷீஸ் இன் தியர் நேச்சுரல் ஹேபிடேட். அங்கேயே அதுங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு பேரு இன் சித்து. ஓகேவா? எக்ஸ் சித்துங்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அவுட்சைட் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். இப்ப ஜூல கொண்டு வந்து அதுங்கள புரொடெக்ட் பண்றோம்னா, அது எக்ஸ் சித்து.
அதுங்க இருக்கிற இடத்திலேயே பண்றது இன் சிட்டு. அது இல்லன்னா இந்த நேஷனல் பார்க்ல எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பாவே மேக் பண்ணி பண்றது இல்லையா? அதுங்களுக்கு அதே மாரி ஃபாரஸ்ட் மாரியே இருக்கும். அது நேஷனல் பார்க் அதெல்லாம் இன் சிட்டு கன்சர்வேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்றோம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் புரொடெக்டட் ஏரியாஸ் தட் எய்ம் டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. அத கன்சர்வ் பண்ற இடம். அவ்வளவுதான். ஸோ தே ஆர் டிசைன்டு பை யுனெஸ்கோ அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கோர் ஏரியாஸ்ன்னு பிரிக்கிறோம். இந்த இத வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ கோர் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். கோர் ஏரியாஸ்னா என்னன்னா, ஸ்ட்ரிக்ட்லி புரொடெக்டட் ஏரியாஸ். பஃபர் ஜோன்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். வேர் லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அலவுட். டிரான்சிஷன் ஜோன்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். வேர் சஸ்டெய்னபிள் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் என்கரேஜ்டு. இது ஒண்ணுமே இல்ல. இது வந்து ஜூ. இப்ப ஜூலலாம் என்ன பண்றோம்? மத்தவங்க பப்ளிக் வந்து பார்க்க அலோவ் பண்றோம்ல. இது டிரான்சிஷன் ஜோன்ஸ். ஓகே. இங்கேயும் பஃபர் ஜோன்ஸ்ல கொஞ்சம் லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டி அலோவ் பண்ணுவேன். கோர் ஏரியாஸ்ல வந்து அனிமல்ஸ் வந்து தனியா இருக்கும் ஃபாரஸ்ட்ல. யாரையுமே வந்து அலோவ் பண்ண ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அதுதான். ஓகே. இங்கெல்லாம் வந்து நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சுந்தர்பன், நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ், நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், மானஸ், கல்ஃப் ஆஃப் மன்னார், பச்மரி இருக்கு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஓகேவா? வேணா அப்படியே கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எது வேணா கேட்கலாம் எக்ஸாம்ல. யாராலயும் சொல்ல முடியாது யுஜிசி நெட்ல இதான் வரும்ன்ட்டு. பட் இத்தனை வருஷம் வந்த ஒரு ஐடியால ஓகே இதுல இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்றது வேணா சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர். ஓகே இது ஒரு கொஸ்டின். எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா, நீங்க திங்க் பண்ணாம போயிடுவீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க தான் போய் அங்க உட்கார்ந்து எக்ஸாம் எழுத போறீங்க. இல்லையா? சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாரி பிஒய்க்யூஸ் நம்மளே தனியா உட்கார்ந்து பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஆகும். யோசிக்க ட்ரெயின் ஆகும். ஓகேவா? சோ பாஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்னு பாருங்க. ஓகேவா? சரி. அதே மாதிரி எல்லாமே படிச்சுட்டு போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுத முடியாது. நமக்கு எவ்ளோ தெரியுமோ, அத வச்சு நம்ம அத புரிஞ்சு எழுதுறது தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட முக்கியமான விஷயம். ஓகேவா? ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எப்பயுமே ஒரு 50% கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்க்கு போணும். அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஹஸ் யுனெஸ்கோ ரெகக்னிஷன்? த கஞ்சன்ஜுங்கா. ஓகே. அத பத்தி இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. இது சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஓகே. இது வந்து யுனெஸ்கோவோட மேன் அண்ட் த பயோஸ்பியர் ப்ரோக்ராம்ல இது பண்ணாங்க. இதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. யுனெஸ்கோ ரெகக்னைஸ்டு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே. இப்ப வந்து கம்பேரிசன் இருக்கு நமக்கு. நேஷனல் பார்க், ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்ப நேஷனல் பார்க் என்ன பண்றோம்? எ புரொடெக்டட் ஏரியா வேர் வைல்ட் லைஃப் இஸ் கன்சர்வ்ட் இன் எ நேச்சுரல் ஹேபிடேட். நெறைய ட்ரீஸ் இருக்கும். அதுல நிம்மதியா அதுங்க பாட்டுக்கு உலாத்திட்டு இருக்கும். அது நேஷனல் பார்க். சோ ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், உத்தரகண்ட் இதெல்லாம். ஓகே இதெல்லாம். நெக்ஸ்ட் ஜூல என்ன பண்ணுவோம் நம்ம? எ ஃபெசிலிட்டி வேர் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் கேப்டிவிட்டி ஃபார் பப்ளிக் வியூவிங். ஓகே. டெல்லி ஜூ இது மாரி நம்ம வண்டலூர் ஜூலாம் கூட. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரில என்ன இருக்கும்? எ புரொடெக்டட் ஏரியா வேர் அனிமல்ஸ் ஆர் பிரிசர்வ்ட் இன் தியர் நேச்சுரல் ஹேபிடேட் தான். பட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் கிரேசிங் ஆர் டூரிசம் மே பி அலோவ்ட் அண்டர் ரெகுலேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பனர்கட்டா நேஷனல் பார்க், கர்நாடகா. கொஞ்சம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் எல்லா இடத்துலயும் இல்ல. அதுக்கு அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற இடத்துல இல்ல. கொஞ்சம். சோ அவங்க வைல்ட் லைஃப் சாங்சுரியில கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. பப்ளிக் லைட்டா வர்றதுக்கு. அதான் பப்ளிக் அலோவ் பண்ணுவாங்க. டூரிசம், வைல்ட் லைஃப் சாங்சுரி. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட் நம்ம நார்மலா நம்மளோட ஏர்ல என்ன இருக்கு? நைட்ரோஜன் 70%, 78% இருக்கு. ஆக்ஸிஜன் 21% இருக்கு. மத்ததெல்லாம் கொஞ்சம் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கு. ஓகே. கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் அந்த மாதிரி. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கோங்க. நம்மளுதுல என்னென்ன லேயர் இருக்கு அட்மாஸ்பியர்ல? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இது ரொம்ப முக்கியம். ஓகே. நம்ம அப்படியே ஏறி போக நம்ம என்ன ஆகும்? அட்மாஸ்பியர் வருது இல்ல, அந்த லேயர்ஸ் ஆஃப் ஏர் இதெல்லாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர் எங்க இருக்குன்னா, எர்த் சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்டிங் அப் டு 8 to 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு ட்ரோபோஸ்பியர் இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு எர்த் வெதர், கிளவுட்ஸ் அண்ட் ஏர் வி பிரீத் எல்லாமே இங்க கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து என்னன்னா, அபவ் த ட்ரோபோஸ்பியர் எக்ஸ்டெண்டிங் அப் டு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. இங்க தான் நமக்கு ஓசோன் லேயர் இருக்கு. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இந்த ஓசோன் லேயர் தான் நம்ம யூவி ரேஸ் புரொடெக்ட் பண்ணது ரொம்ப நல்லது. இந்த ட்ரோபோஸ்பியர்லயும் லைட்டா ஒரு ஓசோன் லேயர் ஒரு 10% ஆஃப் ஓசோன் லேயர் இருக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது பேட் ஓசோன். ஓகேவா? அது வந்து ஆக்சுவலா என்ன ஆகும்னா, நம்ம ஸ்மோக், அந்த வேப்பர் அந்த நெறைய இதெல்லாம் வந்து அந்த மாரி கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். சோ அந்த ஓசோன் வந்து பேட். ட்ரோபோஸ்பியர் ஓசோன் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். பட் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஓசோன் ரொம்ப நல்லது. ஓகே. அந்த ஓசோன் லேயர் தான் என்ன பண்ணுது? யூவி ரேஸ புரொடெக்ட் பண்ணுது. சோ இதுதான் அந்த லேயர். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்.
கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மீசோஸ்பியர் வந்து அபவ் த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் 15 கிலோமீட்டர் அபவ் 85 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் தெர்மோஸ்பியர் என்னன்னா அபவ் த மீசோஸ்பியர் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் 85 டு 600 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இந்த லேயர் வந்து கண்டெய்ன்ஸ் அயனோஸ்பியரும் அங்கே தான் இருக்கு. வேற அரோரோஸ், இது எப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்கைல வந்து ஒரு கலர்ஃபுல் லைட் வரும். இது வந்து எதனால வருதுன்னா சன்னோட ரேஸ் அந்த எர்த்தோட அந்த மேக்னிடியூட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஸ்கைல அப்படியே கலர்ஃபுல்லா ஒரு ரேஸ்லாம் வரும். அதுதான் அரோரோன்னு சொல்றது. அது எங்க நடக்கும்னா இங்க தான் நடக்கும், ஐனோஸ்பியர்ல நடக்கும். இது எங்க இருக்கு? தெர்மோஸ்பியர்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இட் பிளேஸ் அ ரோல் இன் கம்யூனிகேஷன். ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இங்க இருந்து தான் ஒர்க் ஆகுது. Okay, due to the ionization of gases. Next, exosphere இருக்கு. The outermost layer extending from about 600 kilometer to thousands of kilometers. Okay, it marks the boundary between Earth atmosphere and outer space க்கு exosphereல ஒரு boundary இருக்கு. அடுத்தது நமக்கு important renewable and non-renewable resources. ஓகேவா? ரினியூவபிள்னா என்னன்னா நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அது கிரியேட் ஆயிட்டே இருக்கும், எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் ரினியூவபிள். நான் ரினியூவபிள்னா யூஸ் பண்ண பண்ண அது குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ரினியூவபிள் அதுக்கு நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. பட் நமக்கு அது கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஓகே, அதனால தான் என்ன பண்றோம், எனர்ஜிலாம் நம்ம ரினியூவபிள்ல பண்றோம், வாட்டர்ல பண்றோம் இப்போ, இல்லையா? அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி ரிசோர்சஸ்ல சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி என்ன பண்ணுது? சன்னை வச்சு எப்படி எனர்ஜி நம்ம பண்றோம். சோலார் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சோலார் பேனல்ஸ் அதே மாதிரி. சோலார் பேனல்ஸ்ல இருந்தா என்ன பண்றோம், எனர்ஜி கிரியேஷன் நடக்குது இல்லையா? இது போட்டோ வோல்டேக் செல்ஸ்ல. ஓகே, அந்த பேனல் இருக்கும், அந்த அதை கன்வெர்ட் பண்ணும், அதுல இருந்து நடக்கிறது தான் அது. ஸோ இது என்ன பண்ணுது, போட்டோ வோல்டேக் செல்ஸ் வந்து கன்வெர்ட் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டியா மாத்துது. அடுத்தது இது எப்படி மாத்துது நீங்க கொடுத்துருக்க சன்லைட் இட்ஸ் த செல். ஓகே, அப்புறம் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் டைரக்ட் கரண்டா இருக்கும், அது அப்புறம் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்டா மாத்திக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சோலார் போட்டோ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது இப்போ ரிலேட்டடா கேக்குறாங்க. கொஞ்சம் இந்த சோலார் பேனல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து போட்டோ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ். ஓகே, இது வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல் லைக் டைட்டானியம் ஆக்சைடு ஆர் சிலிக்கான் யூஸ் பண்றாங்க. அது அப்சார்ப் சன்லைட் அண்ட் ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ். ஓகே, அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷன் இங்க நடக்கும். செமிகண்டக்டர் இஸ் இன் கான்டாக்ட் வித் லிக்விட் எலக்ட்ரோலைட். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எலக்ட்ரோலைட்னாலே H2O. இது என்ன பண்ணும், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கும். பிரிச்சுட்டு அங்க கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் நடக்கும் அங்க. ஓகே, நெக்ஸ்ட் எனர்ஜி அங்க கிரியேட் பண்ணும். They excited electrons or holes participate in chemical reactions at the interface. அதுக்கப்புறம் if the goal of electricity the movement of charges, அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆன உடனே எலக்ட்ரிசிட்டி அங்க கிரியேட் ஆகும். அதே மாதிரி இங்க ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷன்லயும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எனர்ஜி அவுட்புட் இங்க நடக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பிஇசி செல்ஸ். இதான் இப்ப நம்ம போட்டோ எலக்ட்ரோ பத்தில இது வந்து யூஸ் லிக்விட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றாங்க அண்ட் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார் சோலார் ட்ரிவன் கெமிக்கல் ப்ராசஸ். ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷன்ல இதை யூஸ் பண்றீங்க. அடுத்தது போட்டோ வோல்டெக் ஸ்கெல்ல வந்து இது வந்து சாலிட் ஸ்டேட் மெட்டீரியல் யூஸ் பண்றது அண்ட் ஆர் டிசைன் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி டைரக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் இதை பத்தி தான் இன்னும் இருக்கு, ஏன்னா இது வந்து ரிலேட்டடா ஒரு 2-3 டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. அதே மாதிரி போட்டோ வோல்டெக் செல்லுங்கிறது சாலிட் மெட்டீரியல் சிலிக்கான் யூஸ் பண்றோம், டைரக்ட்லி கன்வெர்ட் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி த்ரூ போட்டோ வோல்டெக் எஃபெக்ட். இது வந்து சோலார் பேனல் ஃபார் ஹோம்ஸ், அதெல்லாம் இதுதான். இந்த போட்டோ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ்ல வந்து சாலிட் செமிகண்டக்டர் அண்ட் லிக்விட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றோம், அதை என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்வெர்ட்டிங் சன்லைட் இன்டு கெமிக்கல் எனர்ஜியா ஃபர்ஸ்ட் மாத்துறோம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனா பிரியுது. ஓகே, அடுத்தது என்னெல்லாம் இந்த சோலார் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா சோலார் வாட்டர் ஹீட்டிங் இருக்கு, சோலார் குக்கிங், சோலார் லைட்டிங், கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர். அடுத்து சிலிக்கான் பேஸ்டு சோலார் என்னவா, இது வந்து மோனோ கிறிஸ்டலின், பாலி கிறிஸ்டலின், அமார்பஸ் சிலிக்கான். அந்த மாதிரி அந்த சிலிக்கான் அதுல இருக்குல்ல, அதுவே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சோலார் செல்ஸ் இருக்கு. இது ஆர்கானிக் சோலார் செல்ஸ். ஓகே, ஸோ மேட் யூசிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது நானோ பார்ட்டிகல் சோலார் செல்ஸ் யூசஸ் நானோ பார்ட்டிகல் சச் அஸ் குவாண்டம் டாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிளாஸ்டிக் சோலார் செல்ஸ் எ டைப் ஆஃப் ஆர்கானிக் சோலார் தட் யூஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னெல்லாம் இந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்குன்னா நேஷனல் சோலார் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ரமோட் சோலார் எனர்ஜி இந்தியா.
அது ஒண்ணு. அடுத்தது கிரீன் எனர்ஜி காரிடார் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு வந்திருக்கு. ஸ்ட்ரென்தன்ஸ் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் டு கனெக்ட் ரினியூவபிள் எனர்ஜி. அப்புறம் நேஷனல் சோலார் ஹைபிரிட் பாலிசின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் கிரிட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு போட்டோவோல்டேக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இது எல்லாமே எதுக்குன்னா சோலார் எனர்ஜியை நம்ம கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் எடுத்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இதுல. அல்ட்ரா மெகா சோலார் பவர் ப்ராஜெக்ட். அடுத்தது ஸ்ருஷ்டி ப்ரோக்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் வந்து ஸ்ருஷ்டி ஸ்கீம் வந்து சப்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் சோலார் டெக்னாலஜிஸ் டு ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ். அருண் அட்டல் ரூஃப்டாப் சோலார் யூசர் நேவிகேட்டர் ஒரு ஆப் இருக்கு. எ மொபைல் ஆப் டு யூசர்ஸ் இன்ஸ்டால் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்றது. இப்ப வரைக்கும் அஸ் ஆஃப் 2024 வரைக்கும் சோலார் எனர்ஜி அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்ராக்சிமேட்லி 57.72% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி கொடுக்குது. ஸோ சோலார் எனர்ஜி ஓகேவா? இதுவும் அப்படியே படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அதே தான். சோலார் செல்ஸ். இது பிவைக்யூஸ். கொஸ்டின் பாருங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்ததுல இருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ். ஓகேவா? எதெல்லாம் வந்து சோலார் செல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி தெரியும், எப்படி அந்த விண்ட் மூலியமா எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றோம். ஓகே, நம்ம நிறைய விண்ட் மில்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதுதான் அடுத்தது விண்ட். அதுலயும் டர்பைன்ன்ற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. டர்பைன் இருந்தாதான் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். டர்பைனுங்கிறது ஒரு டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் த எனர்ஜி ஆஃப் அ ஃப்ளூயிட். வாட்டரா இருக்கலாம், ஏரா இருக்கலாம், ஸ்டீமா இருக்கலாம், எல்லா எனர்ஜி ப்ரொடக்ஷன்லயும் இந்த டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும், இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி த்ரூ ரொட்டேஷன் மீடியம் டர்பைன் சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த ரொட்டேஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும், தென் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும் பை எ ஜென்ரேட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டர்பைன் வேர்ட்ல எங்க வரும்னா இந்த மாதிரி எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல வரும். ஓகே, இந்த டர்பைன் தான் என்ன பண்ணும், சுத்திட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஜென்ரேட்டர் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி விண்ட் டர்பைன்ஸ் கேப்சர் த விண்ட்ஸ் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட் இட் டு எலக்ட்ரிசிட்டி. இது ரொம்ப இக்கோ ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு லீடர்ஸ் இன் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி. நிறைய விண்ட் ஃபார்ம்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, ஸ்ப்ரெட் அக்ராஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ் அண்ட் பிளேன்ஸ். அதே மாதிரி the country aims to reach 60 gigawatt of wind energy பண்ணணும்னு நினைக்கிறோம், எய்ம் பண்றோம். எதுக்குள்ளனா 2030குள்ள. ஓகே, wind turbines are devices used to convert wind energy into mechanical energy or electricity. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவும் இப்பெல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் wind turbines ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் wind turbines. இந்த wind turbines-உம் பார்த்திருக்கோம்ல, நம்ம நிறைய தண்ணி கிட்டயும் வச்சிருப்பாங்க, இல்ல லேண்ட்லயும் அந்த மாதிரி விண்ட் மில்ஸ் இருக்கும். சில இது ஹாரிசான்டலா நிக்கும், சில வெர்டிகலா இருக்கும். அது சுத்துற ஃபேன். ஓகே, அந்த வில் மில்ஸ் சுத்துது இல்ல, அது வந்து எப்படி வேணா இருக்கும். ஓகே, சோ ஹாரிசான்டலா ஸ்லீப்பிங்கா இருக்கும். ஓகே, வெர்டிகல் அது அந்த மாதிரி சுத்தும். அதுதான் மெயின் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். ஓகே, நெக்ஸ்ட் ஆன் ஷோர் விண்ட் டர்பைன். ஆன் ஷோர் விண்ட் டர்பைன் இன்ஸ்டால்ட் ஆன் லேண்ட் தான் நம்ம ஆன் ஷோர்னு சொல்றோம். ஆஃப் ஷோர் விண்ட் டர்பைன் placed in bodies of water. Okay. Next, vertical axis wind turbine. These turbines have blades that rotate around a vertical axis. Sleeping line. Stand இப்படி சுத்தும் மேலக்க. ஓகேவா? சோ இது அவ்வளவு நம்ம யூஸ் பண்றது கிடையாது. They are less affected by shifts in wind direction, making them suitable for location where the wind varies in direction. அந்த இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணலாம். Vertical axis wind turbine. ஓகேவா? அதே மாதிரி the horizontal axis wind turbine, these are the most common and are designed with blades that would rotate on a horizontal axis. Okay, this typically have 3 blades இருக்கும். இது நம்மளே பார்த்திருப்போம்ல, அது அந்த அதுதான் சொல்றாங்க. 3 blades are most effective in areas with high wind speed இருக்கிற இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். horizontal axis wind turbine ஞாபகம் வச்சுக்கோங்க, high wind speed. ஓகே, அதே மாதிரி இந்த வெர்டிகல் வந்து இந்த விண்ட் டைரக்ஷனே தெரியாம இருக்கிற இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிகல் ஆக்சஸ். அதே மாதிரி the length of the blades affects the efficiency. ஏன்னா ஒரு தடவை பிஒய்க்யூல இது கேட்டிருந்தாங்க. பிளேடோட லென்த் முக்கியமா அதோட எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு? கண்டிப்பா முக்கியம். ஓகேவா? அடுத்தது ஹைட்ரோ பவர்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஹைட்ரோ பவர் தான் எப்படி தண்ணி மூலியமா எடுக்கிறது, ஹைட்ரோ பவர் சொல்றோம். கண்டிப்பா எல்லா எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்த டர்பைன் மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ சின்ன சின்ன இதுவும் பண்றது இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினவபிள் எனர்ஜி வந்து ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணுன்னா 25 மெகாவாட்ஸ் வரைக்கும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆர் டிசைன் டு கேட்டர் டு லோக்கல் நீட்ஸ். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நியூவா பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா ஸ்மால் ஹைட்ரோ பவர் பண்றது.
அடுத்தது ஜியோ தெர்மல் எனர்ஜினா என்னன்னா, எர்த்துக்கு கீழ இருக்கிறதுல அந்த ஹீட்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது ஜியோ தெர்மல்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அந்த எர்த்தோட கோர். ஓகே. எர்த் கோர்ல இருந்து அண்ட் பை ஹீட் ஃப்ரம் த மேண்டில். ஓகே. நமக்கு ஆக்சுவலா நம்ம எர்த்த பொறுத்தவரைக்கும் கிரஸ்ட், கோர், மேண்டில் நமக்கு 3 லேயர் இருக்கும். ஓகே. கோருங்கிறது கீழ இருக்கு. அதுலருந்து எடுக்கிறது அது. ஓகே. அண்ட் பை ஹீட் ஃப்ரம் த மேண்டில்ல இருந்து எடுக்கிறது அது. அடுத்தது ட்ரில்லிங் வெல்ஸ், ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன், எனர்ஜி கன்சர்வேஷன், கூலிங் அண்ட் ரீஇன்ஜெக்ஷன் டைரக்டா யூஸ் பண்ணலாம். எப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு. அந்த சூட்ல இருந்து எடுக்கிறது. ஜியோதெர்மல் எனர்ஜி இஸ் ரெனிவபிள், சஸ்டைனபிள் அண்ட் ஹேஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். Okay, making it valuable part of clean energy solutions. Countries like Iceland and the US, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எங்க ரொம்ப யூஸ் பண்றாங்கன்னா ஐஸ்லாண்ட்லாம் ரொம்ப ஜியோதெர்மல் எனர்ஜி யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பயோமாஸ் எனர்ஜி. இது ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் லைக் பிளான்ட், அனிமல் வேஸ்ட்ல இருந்து கொண்டு வரது பயோமாஸ் எனர்ஜி. ஓகே. இது எப்படிலாம் நம்ம பண்றோம்னா அந்த பர்னிங், பயோகேஸ் ப்ரொடக்ஷன், அந்த பயோஃபியூவல். ஓகே. பயோமாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு பயோஃபியூவல்ஸா கூட மாற்ற முடியும். லைக் எத்தனால் இல்ல டீசலா கூட மாத்திட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Next, biomass is a renewable energy source since organic materials can be replenished over time. ஓகே. என்னன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம மண்ணுல போட்டுட்டு அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாத மாதிரி அதை கவர் பண்ணி அதை ஆன்அரோபிக்னு சொல்றோம்ல. இப்படின்னா என்னன்னா ஆக்சிஜன் வந்து அது உள்ள போகாம பாத்துக்கிறது தான் நம்ம வந்து ஆன்அரோபிக்னு சொல்லுவோம். அதுலதான் நமக்கு மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி. இதுவும் நம்ம நியூக்ளியர் யூஸ் பண்றோம்ல, எனர்ஜி கிரியேட் பண்ணாது. நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமா பண்றது. யூசுவலா எதுல பண்ணுவாங்கன்னா யுரேனியம் ஆர் புளுட்டோனியம் வச்சு இது பண்றது. இஸ் ஸ்பிளிட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் ரிலீசிங் எ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும். ஓகே. இது யுரேனியம் மைனிங் நிறைய இருக்கு. யுரேனியம் இஸ் மைன்டு ஃப்ரம் த எர்த் primarily from ores like pitch blendங்கிற ஓர்ஸ்ல இருந்து எடுக்கிறது. ஓகேவா? நியூக்ளியர். In a nuclear, uranium rods are bombarded with neutrons, causing the uranium atoms to split and release energy. Okay. நெக்ஸ்ட் எனர்ஜி கன்வர்ஷன் எப்படி நடக்குது இதுலன்னா யுரேனியம் 235 ரொம்ப முக்கியம். அந்த நியூக்ளியர் எனர்ஜி ஜெனரேஷன்ல யுரேனியம் 235 பார்த்துக்கோ. எங்கெல்லாம் அந்த யுரேனியம் டெபாசிட்ஸ் இருக்குன்னா ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், உத்தரகண்ட்ல இருக்கு. வேற எங்கெல்லாம் இருக்கு? நம்மளோட கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், நெக்ஸ்ட் தாராபூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், மகாராஷ்டிரா, நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், நெக்ஸ்ட் கைகா. ஓகே. கைகா, கர்நாடகா, இதெல்லாம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரெனவபிள் ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம். ரெனவபிள்னாலே என்னன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு திங் டெய்லி கிடைக்கும். ஓகே. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ப்ராப்பரா யூஸ் பண்றது நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ரினிவபிள் கிடைக்குது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போற அளவுக்கு யூஸ் பண்ணணும். அததான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல சொல்லுவாங்க. அடுத்தது கோல். இது நான் ரெனிவபிள். நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் அது உருவாகிறதுக்கு அவ்வளவு வருஷம் தேவைப்படும் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணணும்? இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். கோல் இஸ் அ ஃபாசில் ஃபியூயல் தட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஃபார்ம். அது ஒன்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இட் கேன் நாட் பி ரெப்ளினிஷ்ட் ஆன் ஏ ஹியூமன் டைம் ஸ்கேல். அது ஒன்ஸ் அது ரெப்ளினிஷ் ஆயிடுச்சு போயிடுச்சுன்னா திருப்பி உருவாக பல வருஷம் ஆகும். இட் இஸ் பிரைமர்லி கம்போஸ்ட் ஆஃப் கார்பன் இருக்கும் அதுல. ஓகேவா? கோல்ல அலாங் வித் அதர் எலிமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், சல்ஃபர், நைட்ரஜன். நெக்ஸ்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் நமக்கு இருக்கு. ஆந்த்ரசைட்னு சொல்றோம். ஹை கார்பன் கண்டென்ட் இருக்கும், யூஸ்டு ஃபார் ஈட்டிங். நெக்ஸ்ட் பிட்யூமினஸ் ஒன்னு சொல்றோம், யூஸ்ட் இன் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். சப் பிட்யூமினஸ் சொல்றோம், லிக்னைட். அதான் அண்ட் லிக்னைட் ரெண்டுமே லோவர் குவாலிட்டி, யூஸ்டு ஃபார் பவர் பிளான்ஸ். எந்த கோல் வந்து யூஸ் பண்றோம்? லிக்னைட் வந்து பவர் பிளான்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு இட் இஸ் யூஸ்டு லிங்க் டு என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் டியூ டு த எமிஷன் ஆஃப் கார்பன். எதனால வந்து இது கொஞ்சம் நம்ம இட்ஸ் யூசஸ் லிங்க்டு டு என்வாயன்மெண்டல் கன்சர்ன். எதனால கொஞ்சம் கன்சர்ன் ஆகுதுன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நடக்கும், எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்கும். எனர்ஜி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணும்போது, எனர்ஜி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஓகே, எனர்ஜி ப்ரொடக்ஷன் டைம்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது ஒரு பொல்யூஷன். அதனாலதான். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட். உண்மையா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னா எந்த அளவு நம்ம வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்றது ஆக்சுவலி லிமிட்டடா இருந்தா அது நல்லதுதான். ஓகேவா? அது நல்லா நம்மள பாத்துக்கும். நிறைய அந்த தேவையில்லாத ரேஸ் வராம பாத்துக்கும். ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் நிறைய ஆகும்போது, ஜாஸ்தி ஆகும்போது அது நமக்கு குளோபல் வார்மிங் எல்லாம் உண்டு பண்ணுது இல்லையா? அது வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸ் அனுப்புறோம், அதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவோம். ஸோ எமிட்டட் இன்டு த அட்மாஸ்பியர் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். எவ்வளவு போகுது அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட் பண்றோம்.
டிபிக்கலி மெஷர்ட் இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா, கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் எவ்ளோ கார்பன் டை ஆக்சைடு போகுது. அதுதான். தீஸ் கேஸஸ் சச் அஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு கான்ட்ரிபியூட் டு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே. அந்த குளோபல் வார்மிங்னால என்னது? ரொம்ப சூடாயிடுறது இல்லையா? நம்ம எல்லாமே சூடாயிடுறது. அதனால என்ன ஆகுது? நெறைய வெதர் சேஞ்சஸ் ஆகுது. அதெல்லாம் குளோபல் வார்மிங்ல வர சைட் எஃபெக்ட்ஸ் தான். அடுத்தது எப்படிலாம் நமக்கு இந்த எவ்ரி ஆக்டிவிட்டி, ப்ராடக்ட் ஆர் சர்விஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா ஒண்ணுமே இல்ல. எந்த அளவுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு ஒவ்வொரு விஷயத்துல இருந்து வெளிய போகுது. கிரீன் ஹவுஸ் கேஸஸா மாறுது மேல போய். அது அளவுக்கு அதிகமா மாறும்போது அது நமக்கெல்லாம் கெடுதி. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருக்கு. ஓகேவா? அது மாரி எனர்ஜி கன்சம்ப்ஷன், அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபுட் புரொடக்ஷன். இதுலலாம் நெறைய பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடோட ரிலீஸ் நெறைய இருக்கு. ஸோ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ட நம்ம கம்மி பண்றது ரொம்ப நல்லது. ஓகேவா? எப்படி கம்மி பண்ணலாம்? மிட்டிகேட்டிங் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆக்ஷன்ஸ் கேன் இன்க்ளூட் ரெடியூசிங் எனர்ஜி கன்சம்ப்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி கன்சம்ப்ஷன கம்மி பண்ணணும். யூசிங் ரெனிவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இம்ப்ரூவிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபிஷியன்சி அண்ட் மினிமைசிங் வேஸ்ட். இதெல்லாம் பண்ணா அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்மி பண்ணலாம். அட் பிரசன்ட் இப்ப வரைக்கும் 2025ல என்னாச்சுன்னா, 2025ல இன்கிரீஸ் ரெனிவபிள் எனர்ஜி புரொடக்ஷன் டு 170 கிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எய்ம் செட் பண்ணியிருக்காங்க. 2030ல வந்து அச்சீவ் 500 கிகாவாட் வந்து ரினிவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கணும். ஏன்னா இதுதான் ஒரே சோர்ஸ். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரெனிவபிளா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த மாரி தேவையில்லாத கேஸஸ், ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ரிலீஸ் ஆவாது. அதுதான். நெக்ஸ்ட் அஸ் ஆஃப் அக்டோபர் 2024ல ரினிவபிள் எனர்ஜி பேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வந்து 203.18 ஜிடபிள்யூல இருக்கு. இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். சோலார் பவர் இப்போதைக்கு இந்தியாஸ் லீடிங் ரினிவபிள் எனர்ஜி சோர்ஸ் எதுன்னா சோலார் பவர் தான். ஸோ 92.12. நெக்ஸ்ட் விண்ட் பவர் ஜாஸ்தி இருக்கு. 47.72ல இருக்கு. அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இருக்கு. அடுத்தது பயோ பவர். இது 11.32 கிகாவாட். ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சூமர் இன் த வேர்ல்ட். இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபோர்த் குளோபலி இன் ரினிவபிள் எனர்ஜி இன்ஸ்டால்டு. Next, fourth in wind power capacity. Fifth in solar power capacity. இது எல்லாம். The country has set on enhanced target at the COP26 of 500 GW of non-fossil. இது எல்லாமே கொஞ்சம் இது என்னன்னு காப்புங்கிறது நம்ம படிக்கலாம். இது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைடா அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படிலாம் வந்து சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்து ஃபோர்த் குளோபலி இன் ரினிவபிள் எனர்ஜில, ஃபோர்த் இன் விண்ட் பவர் கெப்பாசிட்டில, ஓகே, ஃபிஃப்த் இன் சோலார் பவர் கெப்பாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இன்டர்நேஷனல் சோலார் எப்படி அந்த சோலார் எனர்ஜியை ப்ராப்பரா யூஸ் பண்றது. இது எப்பன்னா 2015ல வந்துச்சு. ஓகே, இது COP21 இதை பத்தி நம்ம படிப்போம், அப்ப படிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொமோட் சோலார் எனர்ஜி. உங்களோட எஃபிஷியன்சி என்ன? ப்ரொமோட் சோலார் எனர்ஜி, மொபிலைஸ் ஃபைனான்ஸ், டெக்னாலஜி ஷேரிங், கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ். இது எல்லாமே அவங்க பண்றது. எப்படி அந்த சோலார் அலையன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது ப்ராப்பரா. The ISA இவங்களோட எய்ம் என்னன்னா டு சப்போர்ட் சோலார் எனர்ஜி டெவலப்மெண்ட் இன் கண்ட்ரீஸ் லொகேட்டட் மோஸ்ட்லி பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான். ஓகே, அங்க இன்னும் கொஞ்சம் நிறைய அவங்க யூஸ் பண்ணணும், அந்த டெவலப்மெண்ட்டுக்கு உதவுறது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அடுத்தது பொல்யூஷன். பொல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இல்ல ஏர் பொல்யூஷன் நிறைய இருக்கு. பொல்யூஷன்னாலே நிறைய இருக்கு. அதுல ஏர் பொல்யூஷன் நம்ம காத்துல இருக்கிற பொல்யூஷன் தான். இதுல பிரைமரி பொல்யூட்டன்ஸ் இருக்கு. கார்பன் மோனாக்சைடு, நைட்ரோஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர். பார்ட்டிகுலேட் மேட்டர்னா ஒண்ணுமே இல்ல, குட்டி குட்டி குட்டியா கண்ணுக்கு தெரியாத டஸ்டா இருக்கும்ல, அதெல்லாம் தான். ஆக்சுவலா அதுதான் நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னா என்னன்னா, இந்த பிரைமரி பொல்யூட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு உண்டு பண்ணும், அதுதான் செகண்டரி பொல்யூட்டன். ஓகே, இதுங்க வந்து டைரக்டா எமிட் ஆகுது, பட் ஆர் ஃபார்ம்டு when primary pollutants undergo chemical reaction. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன, இந்த ஓசோன். இது வந்து இங்கே ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன். அப்புறம் இந்த ஸ்மாக், அது பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், இந்த பேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் செகண்டரி பொல்யூட்டன்ட் இது. ஓகே, which form the reaction of primary pollutants like nitrogen oxide and volatile organic compounds. இந்த volatile organic compound இதெல்லாம் என்னெல்லாம் சில கெமிக்கல்ஸ், அந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இருக்கும் இந்த பெயிண்ட்ஸ்ல எல்லாம் சின்ன சின்ன ஸ்ப்ரே மாதிரி வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப கெடுதி. அதெல்லாம் அது என்ன அப்படியே ஆக்ஸிஜன்ல அப்படியே நம்ம நார்மல் ஆக்ஸிஜன்லயே அப்படியே அது வந்து எவாப்ரேட் ஆயிடும். அந்த அளவு அதுதான் விஓசி நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப கெடுதி. ஓகே, நெக்ஸ்ட் கீ பொல்யூட்டன்ஸ் இன் ஏர் பொல்யூஷன்ல நமக்கு பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கு. PM 2.5, PM 10. ஓகேவா.
இந்த எவ்வளோக்கு அளவு அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் நமக்கு குட்டியா இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகுது? அது கெடுதி. 2.5, 10ன்னு 2 இருக்கு. நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஆக்சைடு. அடுத்தது நைட்ரஜன் ஆக்சைடு எப்படின்னா, கான்ட்ரிபியூட் டு ஸ்மாக் அண்ட் ஆசிட் ரெயின். இது வெஹிக்கல் எக்ஸாஸ்ட், பவர் பிளான்ட். ஓகே. நெக்ஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. இது SO2. இது ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸ் ஆசிட் ரெயின் உண்டு பண்றதுக்கு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும்? இது ஒரு பாய்சனஸ் கேஸ் தட் இண்டஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டையே அது வந்து இது பண்ணும், தடுக்கும். அது கார்பன் மோனாக்சைடு. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓசோன் O3 என்ன பண்ணும்? ஃபார்ம்டு பை ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் சன்லைட் அண்ட் அதர் பொல்யூட்டன்ஸ் லைக் நைட்ரோஜன் ஆக்சைடு அண்ட் VOC-னால ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது harmful to lungs and plants. நெக்ஸ்ட் VOC, volatile organic compounds. இது ஆர்கானிக் கெமிக்கல் தட் ஈஸிலி எவாபரேட் இன்டு ஏர் அட் ரூம் டெம்பரேச்சர்ல போயிடும். தே ஆர் எமிட்டட் ஃப்ரம், எப்படிலாம் VOC வருதுன்னா நேச்சுரலாகவும் வரும், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்லயும் வரும். எக்ஸாம்பிள் ஆஃப் VOC என்னன்னா, இந்த பென்சின், ஃபார்மல்டிஹைட், டொலியூன், அசிட்டோன். அசிட்டோனுங்கிறது நெயில் பாலிஷ் ரிமூவர்ல இருக்கிறது அசிட்டோன். ஓகேவா? இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் xylene, வார்னிஷஸ், adhesives. இதுலலாம் கூட இருக்கு xylene. இது எல்லாமே VOC, இதெல்லாம் கெடுதி. எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது? இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட், வெஹிக்கல் எமிஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஏர்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஈவன் நம்ம போன்ல எடுத்தா கூட இப்பெல்லாம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் காட்டுது இல்ல, AQI சொல்லுவோம். இது இப்ப நார்மலா இவங்க வெப்சைட்ல போன லைவாவே நமக்கு தெரியும். இப்ப நம்ம இடத்துல எப்படி இருக்கு நம்ம ஏர் குவாலிட்டின்றது. ஓகே, இது லைவா அங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். இந்த மாதிரி இருக்கும். ரியல் டைம் PM2.5, PM10 ஏர் பொல்யூஷன் லெவல் இன் இந்தியான்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஏரியா, நம்ம எந்த சிட்டில நம்ம எவ்வளவு அங்க போய் செக் பண்ணா இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஏர் குவாலிட்டி இஸ் புவர், ஏதோ ஒரு இடம் இது. ஓகே. சோ இதுதான். இந்த மாதிரி அதுல வந்து கொஞ்சம் கலர்ஸோட போட்டிருப்பாங்க. குட், மாடரேட், புவர், அன்ஹெல்தி, சிவியர், அதுல கலரோட போட்டிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி அதுல சில பொல்யூட்டன்ஸ் முக்கியம். என்னென்ன அவங்க பாக்குறாங்கன்னா, நமக்கு இந்த ஏர் பொல்யூஷன்ல நம்ம ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுல இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த ஏர் குவாலிட்டி அவங்க சொல்றாங்க. பார்ட்டிகுலேட் மேட்டர் PM10, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் ஓசோன். அதுக்கப்புறம் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 0 to 15னா நமக்கு குட்ன்னு சொல்றோம். அது கிரீன். அது மாதிரி கலர்ஸ் அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகே, 51 to 100ங்கிறது மாடரேட். இது எல்லோ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 101 to 200ங்கிறது புவர். இது வந்து நமக்கு ஆரஞ்சு கலர்ல ரெப்ரசென்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லயும் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 201 to 300 வெரி புவர். இது ரெட் கலர். 301 to 400 சிவியரா இருக்கு, பர்பிள். இது நிறைய சீரியஸ் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். 401 to 500 அசாடஸ். இது மெரூன் கலர்ல இருக்கு, ஹெல்த் வார்னிங்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து இதெல்லாம் பாத்துக்கிறது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இதுல PYQs இருக்கு. எவ்வளவுக்குள்ள அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு அது ஹெல்த் வந்து பாதிக்கும். ஓகே, இது அப்படியே ஒரு பாஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன இருக்கும்னு பாருங்க. ஓகே, அடுத்தது PM10 பத்தி, சல்ஃபர் டை ஆக்சைடு இது 80 மியூஜி இருக்கும். ஓகே, PB லெட்ங்கிறது 1 மியூஜி இருக்கும். இது ஒரு தடவை PYQல கேட்டிருக்காங்க. ஸோ அது சைஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் volatile organic compound கைண்ட் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்? இது டர்பின். இதுக்கு ஓகே, இந்த VOC. இதெல்லாம் என்ன? ஃபார்மால்டிஹைடு எப்படி கிடைக்குதுன்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், பில்டிங் மெட்டீரியல், கம்பஷன் சோர்சஸ்ல வரும். த எமிட்டட் பிரைமரி பென்சின் எப்படி வரும்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ். இந்த டொல்வின் வந்து பெயிண்ட் தின்னஸ்ல வரும். அடுத்தது, which of the following pollutant gases not produced by both naturally and as a result of industrial activity? அதாவது chlorofluorocarbon. Okay. Next, among the following fuels of energy, which is the most environment friendly? Na hydrogen. அடுத்தது, ஹைட்ரஜன் கார்ஸ் யூஸ் பண்ணும்போது 0 எமிஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். இது ஒரு கிளீன் எனர்ஜி சோர்ஸ்க்கு நமக்கு உதவும். அதே மாதிரி கிரீன் ஹைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரோலைசிஸ்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால கார்பனே அதுல வந்து வராது. நோ கார்பன் இந்த ப்ராசஸ். அதனாலதான் அது நல்லது, கிளீன் எனர்ஜி. கவர்மெண்ட் லான்ச் த நேஷனல் ஹைட்ரோஜன் மிஷன் வந்து 2021 ஆரம்பிச்சாங்க. ப்ரொமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன். ஓகே. நெக்ஸ்ட், லெட்டட் பெட்ரோல்ல என்ன இருக்கும்னா டெட்ரா எத்தில் லெட் இருக்கும். அது ரொம்ப, அது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஆட் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப கெடுதி என்வாயன்மெண்ட்க்கு. அன்லெட்டட் பெட்ரோல் வந்து டசன்ட் கண்டெயின் எனி லெட் இருக்காது அதுல. கொஞ்சம் ஓகே, அதனால அன்லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுன்னு சொல்றது. இது ஒரு அசெஷன் ரீசன் கொஸ்டின். ஸ்மாக் எபிசோட்ஸ் அக்கர் ஃப்ரீக்வென்ட்லி இன் விண்டர்ஸ். ஆமா. இன் விண்டர்ஸ்ல லாட் ஆஃப் பயோமாஸ் இஸ் பர்ன் பண்றோமா? ஆமா, அதுவும் ரைட்டு தான். பட் இதுக்கும் கனெக்டட் கிடையாது. ஓகே, அதனாலதான் இந்த மாதிரி கொஸ்டின் வரும் நமக்கு அசெஷன் ரீசன்ல.
அசர்ஷனுக்கும் இதுக்கும் ஏ 2மே ஃபர்ஸ்ட் ட்ரூவான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதோட ரீசன் இதுவா இருக்குமா? அது செக் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸ்மாக்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இது ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்தது. இது எதனால உருவாகுதுன்னா, டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கிற இடத்துல உருவாகுது. கூல் ஏர் என்ன பண்ணும்? இஸ் ட்ராப்டு பினீத் எ லேயர் ஆஃப் வார்மர் ஏர். வார்மர் லேயருக்கு கீழ வந்து அப்படி ட்ராப் ஆயிருக்கும் கூல் ஏர். அப்பதான் இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வின்டர் ஸ்மாக்னா லண்டன் டைப் ஸ்மாக்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். இது எப்படி உருவாகுதுன்னா, நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோகார்பன். நெக்ஸ்ட் போட்டோ கெமிக்கல் ஸ்மாக். சொன்னாலே தெரியும். சன்லைட் ரியாக்ட்ஸ் வித் பொல்யூட்டன்ஸ் லைக் நைட்ரஜன் ஆக்சைடு. அப்பதான் உருவாகிறது போட்டோ கெமிக்கல் ஸ்மாக். அப்புறம் volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? இந்த போட்டோ கெமிக்கல் சொன்னாலே என்னது? சன்லைட்ல. ஸோ அது மெயின். ஓகே. அடுத்தது பயோமாஸ் ஆர்கானிக் மெட்டீரியல் ஃப்ரம் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பயோமாஸ்ன்னு சொல்றோம். பயோமாஸ் வந்து கேன் பி பர்ன்ட் டைரக்ட்லி ஃபார் ஈட் கன்வெர்டட் இன்டு பயோஃபியூவல்ஸா கூட மாத்தலாம். லைக் எத்தனால் ஒரு பயோகேஸ். Which of the following pollutant is a major cause of respiratory disease in a suspended fine particles? ஓகே. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளூரோ கார்பன். இது எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணும்னா, அது கொஞ்சம் அளவு இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த ஈட்டை பிடிச்சிருக்கும். இல்லைன்னா நமக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் ரேசஸ் வரும். இது நிறைய ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு குளோபல் வார்மிங்ல ஜாஸ்தி ஆயிடும். எதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்றோம்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓகே. These gases absorb and emit infrared radiation, keeping Earth warmer than it would be without them. Okay. அடுத்தது given below are two statements. இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் யூஸ்டு டு ரிப்போர்ட் டு த பப்ளிக் அண்ட் ஓவரால் அசஸ்மெண்ட் ஆஃப் அ கிவன் டேஸ் ஏர் குவாலிட்டி. அந்த அந்த பிளேஸ்ல எப்படி இருக்கு ஏர் குவாலிட்டி தெரியும். நெக்ஸ்ட் ஏக்யூஐ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த பர்டிகுலேட் மேட்டர் அது எல்லாமே. இதை யார் பண்றாங்கன்னா ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981ல இது பண்றது. அடுத்தது ஆசிட் ரெயின். நமக்கு தெரியும் இந்த ஆசிட் ரெயின்னா என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கலக்கிறது ஆசிட் ரெயின் சொல்றோம். அப்புறம் வாட்டர் பொல்யூஷனா கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஓகே. ஸோ வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1974ல வந்துச்சு. இது ஒரு பிவைக்யூ. ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து சிபிடிஏ. இது என்ன சொல்றாங்க? பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்னன்னா ஒரு டாக்ஸிக் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு இது சாப்பிடுதுன்னா என்ன ஆகும்? அதை சாப்பிடுற இன்னொரு பிரைமரி செகண்டரின்னு படிச்சோமா? அதுக்கு என்ன ஆகும்? இன்னும் ஜாஸ்தி தான் டாக்ஸிக் போகும். அந்த மாதிரி எப்படி அது ஆர்டரா போகுதுன்னு கேக்குறாங்க. அதுதான் பாக்டீரியா ஜூப்ளாங்டன் கன்சியூம் பாக்டீரியா ஃபிஷ் அந்த மாதிரி ஓகேவா? ஒன்னு சாப்பிடும்போது அதுக்கு வந்து இன்னும் அந்த கெட்டது ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். The aeration technique of water treatment is used to the removal of volatile organic compound. இது வாட்டர் ட்ரீட்மெண்ட் நமக்கு இருக்கு. எப்படி அந்த வாட்டரை வந்து பியூர் வாட்டரை கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா? எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொயாகுலேஷன் ஃபிளாக்குலேஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டிக்கி பார்ட்டிகல்ஸ் அந்த ஃபிளாக்ஸ் ஆயிடும். ஓகேவா? என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம் சல்ஃபேட், ஃபெரிக் குளோரைட். அது அப்புறம் செடிமெண்ட் ஆயிடும். அது அடியில போயிட்டு அப்புறம் ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் குளோரின் அல்ட்ரா வயலட் லைட்ல ஆட் பண்ணிட்டு கில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணிட்டு அது ஒரு பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிஹெச்னா என்னன்னா பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். அதை தான் நம்ம பிஹெச்னு சொல்றோம். அந்த லெவல் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்குது. அசிடிட்டி ஆர் அல்கலினிட்டி ஆன் ஸ்கேல் 0 to 14 ஸ்கேல் அது இருக்கும். பிஹெச் 7ங்கிறது நியூட்ரல் பியூர் வாட்டர். பிஹெச் வந்து லெஸ்ஸர் தென் 7ஆ இருந்தா அது அசிடிக் லெமன் ஜூஸ் அதெல்லாம். ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ் அதுல ஜாஸ்தி இருக்கும்னு அர்த்தம். பிஹெச் வந்து 7 விட மேல இருந்தா அது அல்கலைன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் பேசிக் லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ். ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஐடியல் பிஹெச் வந்து 6.5 டு 8.5 வரைக்கும் இருக்கு. அடுத்தது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் சொல்லுவோம். ஒரு மாதிரி ஸ்கேலிங் ஆயிடும். ஒயிட்டா ஒரு லேயர் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதுதான் ஹார்ட்னஸ். தண்ணி வந்து ஹார்டா இருந்துச்சுன்னா இது எது எப்படி முடிவு பண்ணுதுன்னா கேட்டையான்ஸ் இந்த வாட்டர் வச்சுதான் நம்ம அந்த தண்ணி ஹார்டா இருக்குன்னு சொல்றோம். அதாவது ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட் வாட்டர் சொல்றோம். ஹார்ட் வாட்டர். கேட்டையான்ஸ் என்னன்னா கால்சியம், மெக்னீசியம் அயான்ஸ். அது தண்ணியில இருந்துச்சுன்னா ஆயிடும். இட் கேன் காஸ் ஸ்கேல் பில்டப். அந்த ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆயிடும் இன் பைப்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ். ஈவன் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்கேலிங் பண்ணிடும். ஈவன் அந்த வெசல்ஸ்லயே என்னன்னா ஒயிட்டா பரவிடும். இப்போ டிஷ் வாஷர் இருந்தா அது மாதிரி ஆகும். வாஷிங் மிஷின்ல அதே மாதிரி டீஸ்கேலிங் ப்ராசஸ் பண்றது ஹார்ட் வாட்டர் இருந்தா அதெல்லாம். நெக்ஸ்ட் சாஃப்ட் வாட்டர் ஹஸ் லோ லெவல்ஸ் இன் தீஸ் மினரல்ஸ். ஓகே. இந்த மினரல்ஸ் வந்து சாஃப்ட் வாட்டர்ல கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் வாட்டர் எப்ப நம்ம சாஃப்ட் வாட்டரா சேஞ்ச் பண்ணோம் அயான் எக்ஸ்சேஞ்ச், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், லைம் சாஃப்ட்னிங் பண்ணும்போது. இதே மாதிரி தண்ணியில இன்னொரு முக்கியமான விஷயம் டோட்டல் டிசால்வ்டு சாலிட் சொல்லுவோம். டிடிஎஸ் சொல்லுவோம்.
ஓகேவா? இது எது மெஷர் பண்றாங்கன்னா, மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர்ல மெஷர் பண்றது. ஓகே. இந்த ஐடிடிஎஸ் லெவல் இருந்துச்சுன்னா, வாட்டர்ல வந்து நெறைய டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். விச் கேன் அஃபெக்ட் இட்ஸ் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி. இதே மாரி டிடிஎஸ் லெவல் 500 எம்ஜிலருந்து பெர் லிட்டருக்கு கம்மியா இருந்தா, இட்ஸ் அக்செப்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். டர்பிடிட்டின்னு ஒண்ணு சொல்றோம். அவுட் கிளவுடி அந்த வாட்டரே ஒரு மாரி கிளவுடியா கொலகொலான்னு இருக்கும். அது என்ன டர்ட், டஸ்ட், ஆல்கே எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறது. இது எதுல மெஷர் பண்றோம்? என்டியு நெஃப்லோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட்ஸ்ல. அடுத்தது டிசால்வ்ட் ஆக்ஸிஜன். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்கறாங்க? தண்ணீலயே டிசால்வ் ஆயிருக்கும் அந்த ஆக்ஸிஜன். இப்ப ஃபிஷ்ஷுக்கெல்லாம் எப்படி பிரீத் பண்ணுதுன்னா, டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் மூலியமா தான். ஸோ ரிவர் வாட்டர்ல இருக்கும். ஈவன் ஃபிஷ் அண்ட் அதர் ஆர்கானிசம் கூட டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் நம்பி தான் இருக்கு. இந்த பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்னா என்னன்னா, அந்த தண்ணீல சம்டைம்ஸ் நெறைய ஆல்கேஸ்லாம் வரும்போது என்ன ஆயிடும்னா, அதுங்களே நெறைய ஆக்ஸிஜன் எடுத்தோம்னா, அங்க இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு ஆக்ஸிஜன் கம்மி ஆயிடும். அததான் வந்து பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்ன்னு சொல்றோம். அது என்ன ஆகும்? இன்னொன்னு லெவல் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ் இருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது ஆல்கேஸும் ஜாஸ்தி ஆயிடும். இதெல்லாம் எப்படி தண்ணீல உருவாகுதுன்னா, சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் சரியா பண்ணாம தண்ணீல கலக்கும்போது அந்த மாரி ஆல்கே உருவாயிடும். அந்த ஆல்கே உருவானோனே என்ன ஆயிடும்? ஆக்ஸிஜன் அதுவே எடுத்துக்கிறதுனால, அங்க இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்ஸிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்டெபிலைசேஷன் பாயிண்ட்ஸ். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மென்ட்ல யூஸ் பண்றது இது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மெத்தட்ஸ் ஃபார் வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் இந்த வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன். கரெக்ட்டா அது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மென்ட்ல கொண்டு வர்றது. இட் ஆஃபன் யூசஸ் நேச்சுரல் சிஸ்டம்ஸ் லைக் வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாயிண்ட்ஸ் where microorganisms break down pollutants over time. So, waste stabilization இந்த இடத்துல யூஸ் பண்றது. அடுத்தது arrange the following in increasing order of DDT concentration. பயோ அக்யூமுலேஷன் பத்தி இது அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிடிடினா என்னன்னா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இது ஒரு சிந்தட்டிக் பெஸ்டிசைடு இது. தட் வாஸ் வைட்லி யூஸ்ட் இன் கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ். இப்போ இதுக்கெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. Okay, இது நிறைய வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை பாதிக்குதுன்னு. அப்புறம் பயோ அக்யூமுலேஷன் நமக்கே தெரியும். அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர்ல என்ன இருக்கு? கால்சியம் ஹைப்போக்ளோரைட் இருக்கு. ஓகேவா? இது குளோரின் ஹைட்ராக்சைடு அயான். அடுத்தது பாயிண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்னா என்னன்னா, எங்க இருந்து நமக்கு அந்த பொல்யூஷன் வருதுன்றது நமக்கு தெரியும். ஃபேக்டரி, சீவேஜ் பிளான்ட்ஸ் வேர் பொல்யூட்டன்ஸ் ஆர் டைரக்ட்லி டிஸ்சார்ஜ் இன்டு வாட்டர். பட் நான் பாயிண்ட் சோர்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஆர் டிஃப்யூஸ் அண்ட் சம் கம் ஃப்ரம் வைட் ஸ்ப்ரெட் ஏரியாஸ்ல இருந்து சம்டைம்ஸ் வந்தா அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஓகேவா? அடுத்தது சாயில் பொல்யூஷன். சாயில் எப்படிலாம் பொல்யூட் ஆகுது? நம்ம ப்ராப்பரா நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலைன்னா சாயில் பொல்யூட் ஆகும். பயோடிகிரேடபிள்னா டீகம்போஸ் ஆகும். நான் பயோடிகிரேடபிள் மண்ணில் டீகம்போஸ் ஆகாது இல்லையா? அத பிளாஸ்டிக்ஸ், மெட்டல், கிளாஸ்லாம். ஃப்ளை ஆஷ்ங்கிறது எங்க யூஸ் பண்றோம்னா, பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த கம்பஷன் ஆஃப் கோல் இன் பவர் பிளான்ட். பவர் பிளான்ட் அந்த கம்பஷன் கோல் பண்ணும்போது ஃப்ளை ஆஷ் உருவாகும். இதை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட யூஸ் பண்ணலாங்கிறாங்க. இதுல என்ன மினரல்ஸ் இருக்கும்னா, சிலிக்கா இருக்கும், அலுமினா, அயன். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அண்ட் இஸ் ஆஃபன் கேரிட் அவே பை ஃப்ளூ கேஸஸ். இத சரியா அவங்க வந்து மேனேஜ் பண்ணி அத சரியா டிஸ்சார்ஜ் பண்ணலன்னா, இதுவும் நம்ம என்வாயன்மெண்ட்ட பாதிக்கும். இல்லன்னா ஃப்ளை ஆஷ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் லைக் கான்கிரீட் இம்ப்ரூவ் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது பிளாஸ்டிக் பொல்யூஷன். இது என்னெல்லாம் பாதிப்பு உண்டு பண்ணுது பிளாஸ்டிக்? ரெடியூஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி, டாக்ஸிசிட்டி, பெர்சிஸ்டன்ட் பொல்யூஷன். ஓகே. பிளாஸ்டிக்ஸ் டேக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு பிரேக் டவுன். ஸோ அதனால தான். இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் எப்போ வந்துச்சுன்னா 2016ல வந்துச்சு. ஓகேவா? அடுத்தது இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல நிறைய கெமிக்கல்ஸ், லெட், மெர்க்யூரி, கேட்மியம்லாம் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பரா நம்ம ரீசைக்ளிங் பண்ணணுங்கிறது முக்கியம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்னு வருது. அது 2016ல வருது. ஸோ இது ப்ராப்பர் டிஸ்போஸ் பண்றது இந்த வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் சொல்றது. ஓகேவா? இது ஒரு தடவை குடுத்திருந்தாங்க. When little rivulets of running water gather together and cut small channels in the soil, the process is called as சின்ன சின்னதா அந்த ரன்னிங் வாட்டர் வந்து and cut small channels அந்த சாயில் இது பண்ணிட்டு போகுதுல்ல. இரோஷன்னாலே என்ன மண் அரிப்பதை நம்ம இரோஷன் சொல்றோம். ஓகேவா? அந்த இரோஷனுக்கு பேர் என்ன? ரில் இரோஷன். ஓகேவா? ஸ்மால் சேனல்ஸ் இன் சாயில் மேட் பை டைனி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ரில் எரோஷன் சொல்றோம். கல்லி எரோஷன்னா லார்ஜ் டிட்ச். ஓகேவா? ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். when water erodes soil deeply அது பேர் கல்லி எரோஷன் சொல்றோம். சீட் எரோஷன்ங்கிறது தின் லேயர் ஆஃப் சாயில் இஸ் வாஷ்ட் away சீட் எரோஷன் சொல்றோம். சேனல் எரோஷனா வாட்டர் வேர்ஸ் அவே த பேங்க்ஸ் அண்ட் பெட் ஆஃப் a stream or river. ஓகே. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பேங்க்ஸ்னா பேங்க் இது சொல்லுவோம். அந்த தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க் பெட் எல்லாம் சொல்லுவோம். அதையே அது அரிச்சிட்டு போயிருது. இரோஷன்னா அரிக்கிறது. அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி மெஷர் பண்றோம்?
டெசிபல்ல மெஷர் பண்றோம். அதே மாதிரி இதுல லாகரித்மிக் ஸ்கேல்னு ஏன் சொல்றோம்னா, இது வந்து ஒரே மாதிரி போவாது. ஒவ்வொரு இதுக்கு 10, 10 மடங்கு ஜாஸ்தியா போகும். இதுதான் லாகரித்மிக் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஓகேவா? 30 டிபின்னா 10 டைம்ஸ் லவுடர் தேன் 20 டிபி. 40 டிபின்னா எப்படி இருக்கும்னா 100 டைம்ஸ் லவுடர் தேன் 20 டிபி. இந்த மாதிரி போனா அது பேர் நம்ம லாகரித்மிக் ஸ்கேல் சொல்லுவோம். அதையும் வந்து ஒரு கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. நெக்ஸ்ட் ஒரு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எதை ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஆவரேஜ் நாய்ஸ் லெவல் ரெசிடென்ஷியல் ஏரியால 50 டெசிபல்ஸ் டியூரிங் த டே இருக்கணும். 40 டிபி அட் நைட் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி prolonged எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் லெவல் above 85 டிபி டெசிபல் ரொம்ப நேரம் கேட்டா நமக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மீதி எல்லாம் இதெல்லாம் எப்படிலாம் இருக்கும் எந்த அளவுக்கு குறைச்சலா இருக்குது நல்லது. ஓகேவா? இன்டர்நேஷனல் நாய்ஸ் அவேர்னஸ் டே வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1996ல வருது பை சென்டர் ஃபார் ஹியரிங் அண்ட் கம்யூனிகேஷன் டு ரேஸ் அவேர்னஸ்க்காக வந்தது. இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பா. இன்டோர் ஏர் பொல்யூஷன் ஆக்சுவலா ரொம்ப கெடுதின்னுவாங்க. இன்டோர் ஏர் பொல்யூஷன் எப்படிலாம் வரும்னா, டொபாக்கோ ஸ்மோக், ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல்ஸ் லீடிங் டு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் கொண்டு வரும். அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் நமக்கே தெரியும். வெஹிக்கல் எமிஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்ல வர்றது. இன்டோர் ஏர் பொல்யூஷன் ஆக்சுவலி ஏன்னா நெறைய டைம் நம்ம வீட்லயே இருந்தோம்னா, அது ஹார்ம்ஃபுல்லா வரும். போத் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். நெக்ஸ்ட் இது ஒரு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெஷர்ட் இன் டாப்சன் யூனிட்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன். நெக்ஸ்ட் ஹியூமன் இயர் எப்போ இது மோஸ்ட் சென்சிட்டிவ் டு நாய்ஸ்னா 3 to 6 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஹெர்ட்ஸ்ங்கிறது இஸ் a யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹெர்ட்ஸ் எப்படின்னா, இட் மெஷர் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். ஒரு வேவ்க்கு எத்தனை தடவை அது வருது சைக்கிள்ஸ். அதுதான் நம்ம ஹெர்ட்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஹியூமன் இயர் வந்து ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ் ஃபார் த சவுண்ட்ஸ் இன் த ஃப்ரீக்வன்சி 3 to 6 கிலோ ஹெர்ட்ஸ். the frequency of sound எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஹெர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். the நார்மல் ரேஞ்ச் இது ரொம்ப முக்கியம். 20 to 20,000 ஹெர்ட்ஸ் தான் நம்ம நார்மல் ரேஞ்ச். நாய்ஸ் பொல்யூஷன் as an adverse impact of hearing ability as well as psychological well-being of person. கரெக்ட் தானே? உண்டு பண்ணும். ஹியூமன் பெர்செப்ஷன் ஆஃப் நாய்ஸ் லெவல் இஸ் லீனியர். அப்படி இல்ல வேவ்ஸ் எல்லாம் வருது இல்ல. ஓகே, அதுதான் இங்க நான் சொல்றது. our hearts perceive louder sounds different. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் இன் த இன்டென்சிட்டி ஆஃப் நாய்ஸ் பை a factor of 10 அப்படின்னா என்னன்னா 20 டிபி. ஓகே, 10 to 20. நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் படிக்கிறோம். ரேடியோ ஆக்டிவ்னாலே பிரசன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இது பொல்யூஷனை உண்டு பண்ணுது. ஓகே, இது எதுல இருந்து வருது? நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் வேஸ்ட், அந்த மைனிங்ல இருந்து நமக்கு வருது. அடுத்து இது கண்டாமினேட்ஸ் பத்தி, லெட் பத்தி. லெட் எப்படி? ஓல்டு பைப், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இது பிரெயின் டேமேஜ் உண்டு பண்ணுது. ஆர்சனிக் ஒரு கெமிக்கல். இது நேச்சுரல் ரிசோர்ஸ் சோர்சஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இது ஸ்கின் கேன்சர், லங் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் உண்டு பண்ணுது. மர்க்யூரி, இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ். இது பிரெயின் டீம், நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய மர்க்யூரி கொண்டு வரும். அப்புறம் நைட்ரேட் வந்து இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு உண்டு பண்றது, கேன்சர் உண்டு பண்றது அதெல்லாம். அப்புறம் ஃப்ளூரைடு வந்து டென்டல் ஃப்ளூரைடு, ஸ்ட்ரெயினிங் ஆஃப் டீத் உண்டு பண்றது அதெல்லாமே. நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தைராய்ட் ஃபங்க்ஷன் கொண்டு வர்றது. குளோரின்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஐ இரிட்டேஷன், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கொண்டு வரும். பெஸ்டிசைட்ஸ்னா டிடிடி எக்ஸெட்ரா. ஓகே, இது அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் கேன்சர் ஆகும். ஃபார்மசிட்டிகல்ஸ் இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ரன் ஆஃப்ல வர்றது. ஓகேவா? இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் கொண்டு ஈ கோலிங்கிறது பாக்டீரியா. இது வந்து டயரியா, அப்டாமினல் பெயின். இது எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப். இந்த ராடானுங்கிற ஒரு கெமிக்கல் நேச்சுரல் டீகே ஆஃப் யுரேனியம்ல இருந்து வர்றது. லங் கேன்சரை உண்டு பண்றது. அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமானது என்வாயன்மெண்டல் ஆக்ஷன் சம்மிட்ஸ். ஓகே, இதுல என்னெல்லாம் வந்து வேர்ல்ட் லெவல்ல என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல இந்தியா லெவல்ல பண்றோம். அப்புறம் வேர்ல்ட் லெவல்ல என்னெல்லாம் வந்து என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆக்ட்ஸ் பாலிசிஸ் எட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா லெவல்ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல வந்தது. ஓகேவா? இது வைல்ட் லைஃப் சேர்க்க. வாட்டர் வந்து பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் 1974ல வந்துச்சு. வாட்டர் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், இந்த ஸ்டாண்டர்டை காப்பாற்றணும், கரெக்டான ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணும் வாட்டர். அது நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980ல வந்துச்சு. இது ஃபாரஸ்ட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து 1981ல வந்துச்சு, ஏர் பொல்யூஷன் கம்மி பண்றதுக்கு. நெக்ஸ்ட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல வருது. இது என்ன பண்ணுது? இட் வாஸ் என்ன போபால் கேஸ் ட்ராஜடி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்த இது 1984ல இருந்துச்சு இது. ஓகேவா? அடுத்தது நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988ல வருது. ஓகே, இது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்காக. அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2001 வந்துச்சு. ஓகே, அந்த பிளான்ட் வெரைட்டிலாம் பாதுகாக்கிறதுக்காக. அப்புறம் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002ல வருது. ஓகே, நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் பாத்துக்கிறது. அதெல்லாம் எய்ம்ட் அட் கன்சர்விங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகே,
அடுத்தது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010ல வருது. இவங்க என்ன பண்றாங்க? எஸ்டாப்ளிஷஸ் த நேஷனல் கிரீன் அண்ட் என்வாயன்மெண்டல் டிஸ்பியூட்ஸ் பண்றது, அதெல்லாம் பாதுகாக்க வந்தது அந்த கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட். ஓகேவா? அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது எப்ப பண்றாங்க? 2008ல பண்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8 கோர் மிஷன் செட் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் நேஷனல் சோலார் மிஷன். இதுல ஒண்ணு என்னதுன்னா நேஷனல் சோலார் மிஷன். ஓகே. இது வந்து ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன் சொல்லுவோம். இது சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்தது. அப்புறம் நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, அதை உண்டு பண்றதுக்காக வந்தது. இது எல்லாம் 8. இந்த NAPCC இது இந்தியா இனிஷியேட்டிவ் இது. ஓகேவா? அப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட் ப்ரமோட்ஸ் அர்பன் எனர்ஜி எஃபிஷியன்சி பை எக்ஸ்டெண்டிங் எனர்ஜி கன்சர்வேஷன். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் பண்ணும், ஃபியூவல் எக்கனாமி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுக்கெல்லாம் கொண்டு வர்றது சஸ்டைனபிள் ஹேபிடேட். அடுத்தது நேஷனல் வாட்டர் மிஷன். Okay, aims to address water scarcity by improving water use efficiency by 20% through better pricing and conservation measures பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த இமாலயன் ecosystem நம்ம பாதுகாக்கணும். Focuses on conserving biodiversity, forest cover and water resources in Himalayan region. அடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் எ கிரீன் இந்தியா. இவங்க என்ன சொல்றாங்க? ஏஃபாரஸ்டேஷன். மரம் இல்லாத இடத்துல நடுறது, இதுதான் ஏஃபாரஸ்டேஷன். ஓகே. இந்த 23% வந்து 33% வரைக்கும் நம்ம கவரேஜ் பண்ணணும் சொல்றோம். அப்புறம் நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ரமோட் கிளைமேட் ரெசிலென்ட் கிராப்ஸ், வெல்த் இன்சூரன்ஸ், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது. கடைசி 8th வந்து நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இவங்க என்ன சொல்றாங்க? ஃபோக்கஸஸ் ஆன் ரிசர்ச், நாலேஜ் ஷேரிங், இதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது ரீசெண்டா வந்த என்வாயன்மெண்ட் அண்ட் பாலிசிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். இது 2019ல வந்துச்சு. ஓகேவா? இது பண்ணது யாருன்னா, லான்ச் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், MOEFCC. இது ஜனவரி 2019ல வருது. இவங்க எது கீ ஆப்ஜெக்டிவ்ஸ்னா, ரெடியூசிங் பார்ட்டிகுலேட் மேட்டர்ல ரெடியூஸ் பண்ணணும்ன்றது அவங்களோட மெயின் ஆனது. ஓகே. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 132 சிட்டிஸ்ல பண்றது. அடுத்தது பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எப்போ 2022ல பண்றாங்க. ஃபோக்கஸிங் ஆன் ஃபேஸிங் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறது. நெக்ஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2022ல பண்றாங்க. இன்ட்ரடியூஸ்டு டு என்ஹான்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா நம்ம பண்ணணும். அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல என்னெல்லாம் புரோட்டோகால்ஸ் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன் 1972ல வந்துச்சு. இவங்க தான் முதல்ல ஒரு கான்ஃபரன்ஸா பண்ணி என்வாயன்மெண்ட் எப்படி பாதுகாக்கணும் அதை பத்தி பேசினது. ஓகேவா? இது லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம். த UNEPயோட ஃபுல் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? இது அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எதுக்காகனா டு கோஆர்டினேட் குளோபல் என்வாயன்மெண்டல் எஃபெக்ட்ஸ். அடுத்தது கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஓகே. சைட்ஸ் 1975 சொல்லுவோம். என்டேஞ்சர்ட் இப்ப ரொம்ப கம்மியா இருக்குது என்டேஞ்சர்ட்னு சொல்லுவோம்ல, அந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப இல்ல, அதை பாதுகாக்கணும், அதுக்காக வந்தது. அடுத்தது மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987 ஓசோன் டெப்ளீஷனுக்காக வந்தது இது. ஓகேவா? இந்த குளோரோஃப்ளூரோ ஓசோன் டெப்ளீஷனை கம்மி பண்ணணும்னு வந்தது. ஓசோனை வந்து சேவ் பண்ணணும். அதுதான் மெயின் ரீசன். டு ப்ரொடெக்ட் ஓசோன் லேயர் வந்தது. இந்த ஓசோன் டெப்ளீஷனை கம்மி பண்ணணும். எதெல்லாம் ஓசோன் டெப்ளீஷன் உண்டு பண்ணுது? குளோரோஃப்ளூரோ கார்பன், ஹேலோன்ஸ். ஓகே. இது ஒரு குளோபல் அக்ரிமெண்ட். எல்லாரும் சேர்ந்தாங்க. இனிஷியலி சைன்டு பை 46 கண்ட்ரீஸ். இப்போ வந்து 200 சிக்னட்டரிஸ். நிறைய இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ கண்ட்ரீஸ் வந்து இதுக்கு ஒத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசல் கன்வென்ஷன் 1989ல வந்தது. இது ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்வாயன்மெண்ட், இந்த அசாடஸ் வேஸ்ட்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதை பத்தி பேசுறது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரியோ எர்த் சம்மிட் 1992ல. இதுதான் இதுல இருந்து தான் நிறைய பண்ண ஆரம்பிச்சது. ஓகேவா? யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வாயன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், UNCED. இது எதனால ரியோ வச்சோம்னா, ரியோ டி ஜெனரியோ பிரேசில்ல நடந்துச்சு. 1992ல வந்துச்சு. இப்போ வரைக்கும் 195 கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்ட் லெவல்ல இருக்கிறாங்க. இவங்க எதெல்லாம் செட் பண்ணாங்கன்னா, அஜெண்டா 21, ரியோ டிக்ளரேஷன், ஃபாரஸ்ட் பிரின்சிபல், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ரொம்ப இம்பார்ட்டன்ட் UNFCCC. இந்த ட்ரீட்டி இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி எல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் கண்ட்ரோல் பண்றது அதை பத்தி பேசுறது. அப்புறம் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? அந்த UNFCC எப்ப ஆரம்பிச்சது? 1992. ஓகேவா? அதே மாதிரி காப்ன்ற வேர்ட்னா என்னன்னா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். எப்பெல்லாம் அந்த மீட்டிங் நடக்குதோ அது நம்பர்ஸ் போடுவாங்க. COP1, COP2. ஓகேவா?
அந்த மாதிரி இது வரைக்கும் 29 காப் இது வரைக்கும் நமக்கு நடந்திருக்கு. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இப்ப ரீசென்ட்டா COP29 நவம்பர் 2024ல நடந்துச்சு. இந்த அசர்பைஜான் இங்க நடந்துச்சு. ஆக்சுவலா இந்த இதுல வந்து ஏதோ இவங்க வந்து மீத்தேன் ரெடியூசிங் மீத்தேன் ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட்ன்னு ஏதோ ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. அதுல வந்து இவங்க ஒத்துக்கலன்றது இந்தியா ஒத்துக்கல. இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஓகேவா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது COP1 வந்து 1995 பெர்லின், ஜெர்மனில நடந்துச்சு. COP 1997 ஹெல்ட் இன் கியோட்டோல நடந்துச்சு. ஓகே. இதுல தான் நம்ம கியோட்டோ புரோட்டோகால் அடாப்ட் பண்றோம். COP21 வந்து 2015ல பாரிஸ்ல நடந்துச்சு. இது பாரிஸ் அக்ரீமெண்ட். இதெல்லாம் முக்கியமான அக்ரீமெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அப்புறம் COP26 வந்து 2021ல நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா, கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட்ல நடந்துச்சு. ஃபோக்கஸிங் ஆன் ஆக்ஸலரேட்டிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த கோல்ஸ் ஆஃப் பாரிஸ் அக்ரீமெண்ட். அவங்க பாரிஸ் அக்ரீமெண்ட்ல சொன்னது இங்க கொஞ்சம் ஆக்ஷன்ல பண்ணணும்னு சொல்றது. அப்புறம் கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சிபிடி. இது வந்து 1992 எர்த் சம்மிட்ல கொண்டது. எப்படிலாம் நம்ம பாதுகாக்கிறது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? அதே மாதிரி வர ரிசோர்ஸ ஷேர் பண்ணிக்கணும். ஓகே. அது எல்லாமே. இவங்க இதுல வந்தது என்ன, இந்த கார்டஜீனா புரோட்டோகால் ஆன் பயோ சேஃப்டின்னு சொல்லுவோம். 2000. இப்ப ஜெனடிக்கலா ஏதோ ஒண்ணு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னா கூட, அது மத்தவங்களுக்கு பாதிப்பு வராம இருக்கணும். சச் அஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்றது கார்டஜீனா புரோட்டோகால். நகோயா புரோட்டோகால் 2010ல என்ன சொல்றாங்க? இந்த ரிசோர்சஸ் ஷேரிங் இருக்கணும். நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஷேர் பண்ணிக்கணும். அடுத்தது யுஎன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அதுக்கப்புறம் போஸ்ட் 2020ல வந்தது என்னன்னா, குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் ஒண்ணு குடுக்குறாங்க 2022ல. அதுல என்ன சொல்றாங்க? டு புரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் பயோடைவர்சிட்டி பை 2030ல டார்கெட் என்ன செட் பண்றாங்கன்னா, கன்சர்விங் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் பை 2030ல நம்ம அந்த அளவுக்கு சேவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கியோட்டோ புரோட்டோகால் வருது. இது 1997ல வருது. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி 1997ல கியோட்டோ ஜப்பான்ல வந்திருக்கு. இது லீகலி பைண்ட் டெவலப்டு கண்ட்ரி டு ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகே. அதுக்காக வந்தது. அடுத்தது ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் கன்வென்ஷன் ஆன் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன். இது ஒண்ணு. இது எதை பத்தி பிஓபிஸ் கம்மி பண்றது பத்தி பேசுறாங்க. அடுத்தது மினாமாட்டா கன்வென்ஷன் ஆன் மர்க்யூரி 2013ல வருது இது. இது ரிடக்ஷன் ஆஃப் மர்க்யூரை கம்மி பண்றது. அடுத்தது பாரிஸ் அக்ரிமெண்ட். இது அவங்க சொல்றது COP21ல இருந்து வந்ததுதான் இது. இவங்க 196 பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது. ஓகேவா? இவங்க வந்து குளோபல் வார்மிங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டிகிரி செல்சியஸ் முடிஞ்சு 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு குறைக்கணும். இட்ஸ் மெயின் கோல் ஆர் டு லிமிட் குளோபல் வார்மிங் டு வெல் below 2 degrees Celsius with efforts to keep it to 1.5 degrees Celsius. Below 2 degrees Celsius நம்ம வந்து கொண்டு வரணும் குளோபல் வார்மிங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் முடிஞ்சா 1.5 வரைக்கும் கம்மி பண்ணணும். அண்ட் டு அச்சீவ் நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் கொண்டு வரணும் சொல்றாங்க. பை த செகண்ட் ஆஃப் ஆஃப் த 21st சென்ச்சுரி. அவங்க கோல். இந்த என்டிசிங்கிறது முக்கியமா ஒரு வேர்டு இதுல சொல்லுவாங்க. நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இதுல அந்த கண்ட்ரீஸை என்ன பண்ணுவாங்க? இந்த அளவு நாங்க பண்றோம். இதுதான் நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே. தீஸ் ஆர் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் சப்மிட்டட் பை கண்ட்ரீஸ் அண்டர் த பாரிஸ் அக்ரிமெண்ட். அடுத்தது நமக்கு இவ்ளோ நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, என்ன ஆக்ட்ஸ், என்ன புரோட்டோகால்ஸ்லாம் இந்தியா லெவல்ல எடுத்தாங்க, எதெல்லாம் வேர்ல்ட் லெவல்ல எடுத்தாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்தது டிசாஸ்டர்ஸ் பத்தி. டிசாஸ்டர்ஸ் அதை எப்படிலாம் நம்ம மிட்டிகேஷன் எப்படிலாம் நம்ம தடுக்க முடியும். ஓகே. அந்த மாதிரி எர்த் குவாக் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா, ரிக்டர் ஸ்கேல்ல பண்ணுவோம். இல்ல மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல்ல பண்ணுவோம். இல்ல அது ரிக்டர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஓகே. ரிக்டர் ஸ்கேல் எப்பன்னா 1935ல சார்லஸ் எஃப் ரிக்டர் அவர் லாகர்த்திமிக்கா பண்ணுவார். லாகர்த்திமிக்னா எப்படி இருக்கும்னா, மல்டிபிளா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் போகும்போது அது மல்டிபிளா 10 மடங்கு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கும். அததான் லாகர்த்திமிக்ல சொல்லுவோம். ஓகே. மைனர்னா 3.0, லைட்னா 3.0 to 3.9, மாடரேட் இப்படி இருக்கும், ஸ்ட்ராங் இப்படி இருக்கும், மேஜர் இருக்கும், கிரேட். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மோஸ்ட் எர்த்குவாக் ப்ரோன் பிளேசஸ் எப்படி டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ்ல இருக்கும். இது எங்க பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல ஜாஸ்தி இருக்கும். மெயினா அது ரொம்ப ஜப்பான்ல வரும், இந்தோனேஷியால இருக்கும். அடுத்தது மெக்சிகோல இங்கெல்லாம் வந்து நிறைய எர்த்குவாக் ப்ரோன் பிளேசஸ் இதெல்லாம். மெயின் ரீசன் என்னெல்லாம் எர்த்குவாக்னா டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது வெல்கனிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அடுத்தது ஹியூமன் ஆக்டிவிட்டி ரொம்ப நம்ம இந்த ட்ரில் பண்ணி அந்த எர்த்தை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பாதிப்பு உண்டு. நெக்ஸ்ட் டொர்னடோஸ்னா என்னது? அப்படியே அந்த காத்து அப்படியே சுத்திட்டே போகல, ரொட்டேட்டிங் காலம்ஸ் ஆஃப் ஏர். ஓகே. அது வந்து தட் கேன் காஸ் எக்ஸ்ட்ரீம் டேமேஜஸ் டு பில்டிங்ஸ். இது எங்க மெயினா வரும்? டொர்னடோ ஹாலே மிட் வெஸ்ட் கனடால வரும். நெக்ஸ்ட் ஃப்ளட்ஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப அது ப்ராப்பரா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா தண்ணிக்கு போக இடம் இல்லாம என்ன பண்ணிடும்? ஃப்ளட்டா மாறிடும் ஹெவி ரெயின் வரும்போது. இல்லையா?
ஸோ அடுத்தது ஹரிகேன், சைக்ளோன்ஸ், டைஃபூன்ஸ் இது எல்லாமே ஹரிகேன்ஸ்ங்கிறது அட்லாண்டிக் ஓஷன், கேரிபியன் சி இங்கெல்லாம் வரும். டைஃபூன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் பசிபிக் ஓஷன். இது ஒரு பவர்ஃபுல் ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸ். இது எல்லாமே அப்படி இப்படி சைக்ளோன் ரிலேட்டட் தான். அடுத்தது ட்ராட்டுங்கிறது அந்த பஞ்சம் வரும்போது மண்ல லாங் பீரியட் ஆஃப் லோ ரெயின்ஃபால் வரும்போது. அப்புறம் லேண்ட்ஸ்லைடு வந்து the downward movement of rock, soil and debris often triggered by revirants. earthquake வரும்போது என்ன ஆயிடுது, அந்த மண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அது அப்படியே இதுவாயிடும். இதுதான் காசிங் டிஸ்ட்ரக்ஷன் அஃபெக்டட் ஏரியாஸ். அப்புறம் வைல்ட் ஃபயர் வந்து அன்கண்ட்ரோல்டு ஃபயர். அப்புறம் சுனாமி லார்ஜ் தண்ணிக்கு கீழே நடக்கிற ஒரு earthquake. அது என்ன பண்ணுது, இதெல்லாம் உண்டு பண்ணுது சுனாமி. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். ரெசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஏர்லி வார்னிங் ரொம்ப முக்கியம். என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், பாலிசி இதெல்லாம் கரெக்டா முக்கியம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005ல இருக்கு. எஸ்டாப்ளிஷ் என்டிஎம்ஏ ஃபார் பாலிசி ஃபார்முலேஷன். ஓகேவா? 2009ல இருக்கு. அவங்க இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஃபோக்கஸஸ் ஆன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அப்புறம் என்டிஆர்எஃப் இருக்கு. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இவங்கலாம் வந்து முன்னாடியே ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு சொல்றது, ப்ரிவென்ட் பண்றது, இல்ல நடந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம். நேஷனல் எர்த்குவாக் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். பிரதான் மந்திரி ஃபசால் பீமா யோஜன். கிராப் இன்சூரன்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். அந்த மாதிரி எதனா ஆச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகே. அடுத்தது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்கலாம் என்டிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ, மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிஃபென்ஸ் இவங்கலாம் லோக்கல் அத்தாரிட்டி. ஓகே. ஸோ இது வந்து வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் இஸ் வல்னரபிள் டு எர்த்குவாக்னா ஆல்மோஸ்ட் 57%. ஓகே. நெக்ஸ்ட் இது மேட்ச் இது. ஓகே. இதுல வந்து எர்த் டேங்கிறது 22nd ஏப்ரல் வரும். யுஎன்ஓ டேங்கிறது 24th அக்டோபர் வரும். என்வாயன்மெண்ட் டே 5th ஜூன். இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் 21st ஜனவரி. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் லிஸ்ட். இது நம்ம இந்த எல்லா ப்ரோட்டோகால்ஸும் படிச்சிருக்கோம். நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது இது வந்து இன்னொன்னு ரைசிங் இந்த லேக்க பத்தின ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? இதுவும் ரிலேட்டடா வரும். லேக் வந்து இது என்னன்னு இப்ப லேக் பத்தி படிப்போம். அப்புறம் அந்த கொஸ்டினை பாருங்க. லேக் மொத்தம் 3 கைண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் இருக்கு. இந்த ஓலிகோட்ரோபிக் லேக்ஸ்னா என்னன்னா, லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ்னா என்னன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ். இதுல இருக்க அதோட ஹெல்த் பத்தி கிடையாது இது. இந்த நியூட்ரியன்ட் வந்து எங்க இருந்து வருதா, இண்டஸ்ட்ரியில இருந்து வருது. ஸோ அந்த லேக்ல வந்து இந்த நியூட்ரியன்ட் ஜாஸ்தி இருந்தா, ஆக்சுவலா நியூட்ரியன்ட் ஜாஸ்தி இருந்தா ஆல்கே ஜாஸ்தி ஆயிடும். ஆல்கே ஜாஸ்தியா இருந்தா அங்க இருக்கிற குவாட்டிக் அனிமலோ எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும். ஓகே. ஸோ அந்த லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட்டா இருந்துச்சுன்னா, அது கிளியர் வாட்டரா இருக்கும். ஹை ஆக்ஸிஜன் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரியன்ட் ஜாஸ்தி இருந்தா தான் அங்க கஷ்டம். ஒலிகோட்ராபிக் லேக் வந்து கிளியர் வாட்டரா இருக்கும், ஹை ஆக்ஸிஜன் இருக்கும், லோ நியூட்ரியன்ட் இருக்கும். ஓகே. இது பெஸ்ட். டிப்பிக்கலி கன்சிடர்ட் பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் ஹெல்த்ல. யூட்ரோபிக் லேக் எப்படி இருக்குன்னா, நியூட்ரியன்ட் ரிச் லேக்கா இருக்கும். ஹை லெவல் ஆஃப் நைட்ரஜன், பாஸ்பரஸ் இருக்கும் அதுல. ஓகே. இது ஹை நியூட்ரியன்ட் இருக்கும், மர்க்கி வாட்டர், லோ ஆக்ஸிஜன் இருக்கும், ஆஃபன் ஆல்கே ப்ளூம்ஸ் இருக்கும். இது நமக்கு பெஸ்ட் கிடையாது. மெசோட்ராபிக் வந்து ஓரளவு பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ மெசோட்ராபிக் லேக்ஸ் ஒரு மாடரேட்லி ப்ரொடக்டிவா இருக்கும், சப்போர்ட்டிங் டைவர்ஸ் அக்வாட்டிக் லைஃப் இருக்கும் வித்தவுட் எக்ஸசிவ் ஆல்கஹால். பட் ஆக்சுவலா மெயின் நல்ல லேக்னா ஒலிகோட்ராபிக் லேக் தான். ஏன்னா லோ நியூட்ரியன்ட் இருக்கிற லேக். அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. Okay, when a hazardous waste has either high or low pH value, it must be treated for neutralization before discharge. Okay, அது ரைட். அடுத்தது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் to hazardous waste with low pH value to neutralize. கரெக்ட். தப்பு. ஓகே. அது to neutralize waste with low pH value, alkalis and bases such as sodium are used. Not sulfuric acid யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என்னன்னா accumulation of air pollutants. Which of the following activities has contributed maximum global warming? The agriculture. Okay. அடுத்தது given below are two dioxins and furans are highly toxic substance produced as byproducts of solid waste incineration. Okay, இது ரெண்டுமே உண்மையாவே highly toxic substance தான். இது ரைட் தான். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். டயாக்சின் ஆஃப் வெரி அன்ஸ்டேபிள், ஷார்ட் லிவ்டு கிடையாது, இது லாங் லிவ்டு. இந்த கெமிக்கல்ஸ் வந்து லாங் லிவ்டு. ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். Okay, next. Some persistent organic pollutants என்ன பண்ணுது, have become extremely widespread and are found from எல்லா இடத்துலயும் இருக்குதானே, அதான் சொல்றாங்க. ஓகே. They often accumulate in food web and reach high concentration of long living top predators. ஓகே. இங்க persistent organic pollutants பத்தி தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது which of the following gases were covered under Kyoto Protocol? Kyoto Protocolல என்னெல்லாம் கவர் ஆயிருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு கவர் ஆயிருக்கும், மீத்தேன் கவர் ஆயிருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கவர் ஆயிருக்கும், மீத்தேன் கவர் ஆயிருக்கும், அப்புறமா நைட்ரஸ் ஆக்சைடு கவர் ஆயிருக்கும். ஓகே, Kyoto Protocol. அடுத்தது which of the following contaminants in water can cause adverse human effects such as mental disturbance, impairmentல எது கொண்டு வருதுன்னா மெத்தில் mercury கொண்டு வருது. ஓகே, the methyl mercury is a highly toxic compound that can accumulate in aquatic organ. Highly toxic அது. அடுத்தது biomass is considered as carbon neutral. ஓகேவா, amount of carbon they emit is equal to the amount of carbon. பயோமாஸ்ங்கிறது கார்பன் நேச்சுரல் தான், இது கார்பன் நியூட்ரல் அது. ஓகே, கார்பன் நியூட்ரல். இது எப்படின்னா பயோமாஸ் என்ன பண்ணும், கார்பனோடது வந்து எடுக்கும் கொடுக்கும், ரெண்டுமே நடக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இது both A and R are correct. இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றேன். பயோமாஸ் இஸ் ஆர்கானிக் மெட்டீரியல் ஃப்ரம் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் எனர்ஜி. இட் இன்க்ளூட்ஸ் வுட் இருக்கலாம், கிராப் இருக்கலாம், கிராப் வேஸ்ட், ஆல்கே எது வேணா இருக்கலாம். இதை பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது, இட் கன்வெர்டட் இன்டு பயோஃபியூவல். இட் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு. பயோஃபியூலா மாறும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும், விச் இஸ் அப்சார்ப்டு பை பிளான்ஸ் டியூரிங் growth, மேக்கிங் இட் renewable and carbon neutral. கார்பன் நியூட்ரல் அதனால தான் அது. ஓகே, கார்பன் நியூட்ரல் எனர்ஜி சோர்ஸ். இந்த பயோமாஸ் வந்து இஸ் கன்சிடர்ட் கார்பன் நியூட்ரல் பிகாஸ் இட் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. அது ஒரு கேஸா மாதிரி ரிலீஸும் பண்ணும், அப்சார்பும் பண்ணும். பயோமாஸ் இஸ் கன்சிடர்ட் கார்பன் நியூட்ரல் பிகாஸ் இட் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் இட்ஸ் growth. பிளான்ஸ், ஒரு அந்த பிளான்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சு இந்த கொஸ்டின் நம்ம பண்ணணும். ஓகே, அடுத்தது அண்ட் ரிலீசஸ் when it is burnt. Okay, next, which of the following are the missions of the National Action Plan on Climate Change? ஓகே, எதெல்லாம் மிஷன் நம்ம பார்த்தாலும் ஒரு 8 மிஷன், அது என்னெல்லாம் இருக்குன்னு இதில் நம்ம பார்க்கணும், அவ்வளவு. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பி, ஏபிடி. நேஷனல் சோலார் மிஷன், கிரீன் இந்தியா மிஷன், அதுக்கப்புறம் நேஷனல் வாட்டர் மிஷன், இதெல்லாம் அதில் இருக்க மிஷன்ஸ். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் தட் ஆர் த வேர்ல்ட்ஸ் லீடிங் ஜியோதெர்மல் பவர். ஜியோதெர்மல் பவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வேர்ல்ட் லீடிங் ப்ரொடியூசர், அப்புறம் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஐஸ்லாந்து. ஓகே, அப்புறம் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி வருது. எய்ம் அட் ரிடக்ஷன் இன் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பை த இயர் 2030 செட் பண்ண எவ்வளோனா 55%. ஓகேவா, ஓகே, நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, இதை நல்லா படிங்க. ஈவன் நடுநடுல அந்த பெர்சன்டேஜ்லாம் இருந்தாலும் அதெல்லாமும் படிங்க. எஸ்டிஜி எம்டிஜி பொறுத்த வரைக்கும் இன்னும் வேற எதனா ரியல் லைஃப் கொஸ்டின்ஸ், என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, படிங்க. வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுதுறவங்க தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எடுமாஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.